ஹாய்டா, நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருக்கிறவங்க சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கடா. போன பாட் எதுலேருந்து பார்த்துருப்போம்னா, நீங்கள் உங்கள் சிஸ்டர்கிட்ட உங்கள் மாமாவோட ஃபோட்டோ கேட்டிருப்பீங்க. அவள் இல்லைன்னு சொல்லியிருப்பாடா. இப்போ நீங்களும் உங்கள் மாமாவோட ரூமுக்கு போய் நான் ஃபோட்டோ பார்த்துக்கிறேன் அப்படின்னு நீங்கள் ஓடிருப்பீங்க. கீழே வந்து டேவோட அம்மா தாண்டா பால் சொம்பு கொண்டுட்டு உங்கள் அக்காவோட ரூமுக்கு வந்திருப்பாங்க. அம்மா டே ரூமுக்கு போயிட்டாம்மா, நீ மேலே போமா அப்படின்ட்டு இருப்பாங்க. அவங்களுக்கு ரொம்ப ஷாக்காக இருக்கும்டா. என்ன சொல்கிறீங்க, டே ரூமுக்கு போயிட்டாரா, ஒயன் மேலே இருக்கா அப்படின்னு சொல்லியிருப்பாங்க. அவங்க அம்மாவுக்கு ஒரு மாதிரி பதறி இருக்கும்டா. அப்போ மேலேருந்து உங்களோட கத்துற சவுண்டு கேட்டிருக்கு. நான் இதோட ஸ்டாப் பண்ணியிருப்பேன். அதுலேருந்து கண்டினியூடா. நீங்கள் டேவோட ரூமை தாண்டா ஓப்பன் பண்ணுறீங்க. அங்கே ஃபர்ஸ்ட் நைட்டுக்கு எல்லாத்துக்குமே ரெடி பண்ணியிருப்பாங்க. அங்கே உள்ள ஃப்ரேக்ரவுண்ட், ஜாஸ்மின், ரோஸ் எல்லாமே டெக்கரேஷன் பண்ணிக்கிறதுக்கும் அந்த ரூமே ஒரு மாதிரி செம்மையாக ஸ்மெல் வருதுடா. உங்களுக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு. நீங்கள் ரொம்ப வாவ் என்ன ஸ்மெல்லு அப்படின்றீங்கடா. அப்போ நீங்களும் உள்ளே தாண்டா போகிறீங்க. அங்கே பார்த்தா உங்களுக்கு பிடிச்ச ஜிலேபி, லட்டு, ஆப்பிள் நிறையா இருக்குடா. அதெல்லாம் நீங்கள் பார்க்குறீங்க. வாவ் செம்மையாக இருக்குது. நீங்கள் போய் ஒரு ஆப்பிளும் ஒரு ஜிலேபியும் எடுத்துக்கிறீங்கடா. அப்போ அந்த ரூமே தாண்டா சுற்றி பார்க்குறீங்க. சுற்றி பார்க்கையில அங்கே டேவோட ஃபோட்டோ தாண்டா இருக்குது. அதை நீங்கள் பார்க்குறீங்க. வாவ் மாமா ரொம்ப அழகாக இருக்காங்க. அக்கா உனக்கு ஏற்ற மாப்பிள்ள தான், மாமா ரொம்ப அழகாக இருக்காங்க அப்படின்னு நீங்கள் சொல்கிறீங்கடா பார்த்துட்டு. ஓ மாமாவுக்கு 6 பேக்லாம் இருக்கா ரொம்ப பார்க்குறீங்கடா. அப்புறம் அந்த பெட்டை பார்த்துட்டு உங்களுக்கு ஒரு மாதிரி ஷை ஆகுது. அக்காவுக்கும் மாமாவுக்கும் ஃபர்ஸ்ட் நைட்டு எப்படி இருக்கும் அப்படின்ட்டு நீங்களும் ஒரு மாதிரி வெக்கப்படுறீங்கடா. அப்போ நீங்கள் என்ன பண்ணுறீங்கன்னா, ஒரு ஸ்டூல் மாதிரி எடுத்து அதில் பக்கத்தில் வச்சுக்கிட்டு அதில் நீங்கள் உட்காந்துக்கிட்டு ஒரு ஜிலேபியும் ஒரு ஆப்பிளும் எடுத்து நீங்கள் சாப்பிட்டுக்கிட்டு மிரரை முன்னாடி மிரர் இருக்கும்டா, அதில் நீங்கள் உட்காந்து சாப்பிட்டுக்கிட்டு இருக்கீங்க. அக்கா சாரி, உனக்கும் மாமாவுக்கு இருக்கிறத நான் கொஞ்சோண்டு சாப்பிட்டுக்கிறேன், அப்புறம் நீங்கள் சாப்பிட்டுக்கங்க அப்படின்ட்டு நீங்களும் சொல்லி சாப்பிட்டுக்கிட்டு இருக்கீங்கடா. சாரிடா, என்னோடய த்ரோட் கொஞ்சம் ஒரு மாதிரி இருக்குது, கோல்டு பிடிச்சிருக்கு, பட் அட்ஜஸ்ட் பண்ணிக்கங்க. இன்றைக்கும் ரெக்கார்ட் பண்ணலாட்டி நீங்கள் என்னை கொன்றுவீங்கன்னு நல்லாவே தெரியும். அதாண்டா ரொம்ப கஷ்டப்பட்டு பண்ணிக்கிட்டு இருக்கேன். நீங்கள் டோர் ஓப்பனில் தானடா இருக்கும். அப்போ ஸ்டெப்பில் தாண்டா டே நடந்து வந்துக்கிட்டு இருக்காங்க. அப்போ அவரும் ரொம்ப ட்ரிங்க்ஸ் பண்ணியிருக்காரா. அதாவது நீங்கள் இருக்கிற ரூமுக்குள்ள தாண்டா அவர் உள்ளே வராரு. அப்போ ஒரு மாதிரியா அப்படியே ஒரு தலையை குனிஞ்சிக்கிட்டு ஒரு மாதிரி தாண்டா இருக்காரு ட்ரிங்க்ஸ் பண்ணிவிட்டு. அப்போ அவர் சடனாக நிமிர்ந்து பார்க்குறாரு. பார்த்தா ஒரு மாதிரி கண்ணெலாம் அவருக்கு ஒரு மாதிரி பிளர்ராக இருக்குது. ரூமுக்குள்ளேயும் வர்றாராம். வந்து பார்க்குறாரு. நீங்கள் தாண்டா அதாவது டே தாண்டா உங்களை பார்க்குறாரு. நீங்கள் ஏன்னா மிரருக்கு ஆப்போசிட்டில் தானடா இருக்கீங்க. அப்போ அவர் பார்க்கையில உங்கள் ஃபேஸ் தெரியுதுடா. ஒரு மாதிரி கண்ணை ரப் பண்ணிகிட்டே பார்க்குறாரா. என்ன பார்க்குறது உண்மையா இல்லை என்னோட ட்ரீமா? இங்கே அதுவும் என்னோட ரூமில் அது நீயா அப்படின்னு உங்களையே தாண்டா பார்க்குறாரு. நீங்கள் அதெல்லாம் கண்டுக்காமல் நீங்கள் வாட்டில் ஆப்பிள் ஜிலேபி எடுத்து கடிச்சிக்கிட்டு இந்த பக்கத்து அந்த பக்கத்து சாப்பிட்டுக்கிட்டு இருக்கீங்கடா. உங்களோட பேக் போஸ் தாண்டா பார்க்குறாரு. நீங்கள் ஒரு ஃப்ரீ ஹேரில் அதில் நிறையா அதாவது மல்லிகைப்பூ வச்சுட்டு உங்கள் ஹிப்பு இதெல்லாம் தெரியுதுடா. அவருக்கு ஒரு மாதிரி ஆகுது. நீ அடி உன்னை மிஸ் பண்ணிடுவோன்னு நினச்சேன்டி. என் அம்மா எனக்கு ஃபோர்ஸ் பண்ணி கல்யாணம் பண்ணி வச்சுருக்காங்க. ஆனால் என்னோட ரூமில் நீ எப்படி எனக்கு தெரியல. இல்லை நான் ட்ரீமில் இருக்கேனா அப்படின்ட்டு ஒரு மாதிரி கண்ணை ரப் பண்ணிகிட்டே பார்க்குறாரா. பட் அது உங்கள் ஃபேஸ் தான், அது நீங்கள் தாண்டா. பட் அவருக்கு வந்து அவங்க அக்காவை அதாவது உங்கள் அக்கா தான் இருந்து அதில் உங்கள் ஃபேஸ் தெரியுதோ அப்படின்ட்டு அவர் நினைக்கிறாராம். அவருக்கு நீ தானே அப்படின்ட்டு ஒரு மாதிரியா இருந்துட்டு இப்போ சடனாக டே உங்களை ஒரு மாதிரி பார்த்துக்கிட்டே அவர் டோரு தாண்டா க்ளோஸ் பண்ணுறாரு. இந்த சவுண்டு கேட்டு நீங்கள் சடனாக திரும்புகிறீங்க. அப்போ உங்கள் கையில் இருந்த ஆப்பிள் அந்த ஜிலேபி எடுத்து பின்னாடி மறைச்சிக்கிட்டு ஒரு மாதிரி பார்க்குறீங்கடா பயந்துக்கிட்டு. அச்சோ இதை வேறு பார்த்தா தப்பாக நினைப்பாங்களே அப்படின்ட்டு. வாங்க மாமா. சாரி மாமா, என்னோடய அக்காவோட வெட்டிங்க்கு வர முடியலை, எனக்கு எக்ஸாம்னால வர முடியல மாமா.
அதான் எங்கள் அக்காவோட ஹஸ்பண்டை நான் பார்க்கலையா, அதான் உங்கள் ரூமுக்கு வந்து உங்கள பார்க்க வந்தேன் மாமா. பட் நீங்கள்லாம் உங்கள் ஃபோட்டோவை பார்த்தேன். நீங்கள் ஃபோட்டோவில் இருக்கிறத விட நேரில் ரொம்ப ஹேண்ட்ஸமாக இருக்கீங்க அப்படின்ட்டு நீங்களும் ஒரு மாதிரி சிரிச்சுக்கிட்டே பேசுகிறீங்கடா. ஆனால் டே ஒரு மாதிரி தான்டா உங்களை அப்படியே ஒரு டார்க் ஐஸில் உங்களை பார்த்துக்கிட்டு இருக்காரு. அவர் உங்களையே தான்டா பார்த்துக்கிட்டு இருக்காரு ஒரு மாதிரி. நீங்கள் எது பேசுகிறீங்களோ அவருக்கு சுத்தமாக அது கண்டுக்கவே இல்லை. அவர் மைண்டில் பூரா இப்போ அதாவது உங்களை அவர் எங்கே எப்படி வந்த ஏய் இது நீயா அப்படின்ட்டு ஒரு மாதிரி தானே உங்களை பார்க்குறாரு. பட் நீங்கள் பாட்டில் பேசிக்கிட்டே அவர் பக்கத்தில் வர்றீங்க. அப்போ சடனாக நிற்கிறீங்கடா. ஏன்னா என்னது ட்ரிங்க்ஸ் ஸ்மெல்லு வருது. மாமா நீங்கள் குடிச்சிருக்கீங்களா அப்படின்னு நீங்கள் கேட்குறீங்கடா. ஆனால் அவர் எந்த பதிலுமே சொல்லலடா. மாமா உங்களை தான் அப்படின்ட்டு நீங்களும் ஒரு மாதிரி கையை அசைச்சு கேட்குறீங்கடா. அவர் சுத்தமாக அவர் கண்டுக்கவே இல்லை. அவர் உங்களையே ஒரு மாதிரி பார்த்துட்டு இருக்காரு. அப்போ நீங்கள் ஒரு மாதிரி பயப்படுறீங்க. ஏன்னா என்ன அப்படியே ஷடோனாக நிற்கிறாங்க. ஆ ஓகே மாமா நான் கீழே போகிறேன் அப்படின்ட்டு நீங்கள் பாட்டில் அவர் கிராஸ் பண்ணி தானே போகிறீங்க. அப்போ சடனாக உங்கள் ஹேண்டை பிடிக்கிறாங்க. நீங்கள் ஒரு மாதிரி பிளின்ச் ஆகி உங்கள் ஹேண்டை பார்க்குறீங்கடா. அ என்ன மாமா அப்படின்ட்டு நீங்கள் ஒரு ஹேண்டை தானே எடுத்து விட்றீங்க. அவர் திருப்பி அவர் டைட்டாக பிடிக்கிறாரா. மாமா எனக்கு கை வலிக்குது விடுங்க நான் கீழே போகணும் அப்படின்னு நீங்கள் சொல்கிறீங்கடா. அவர் கேட்கவே இல்லை. நீங்கள் பயத்தில் அவரோட கையை தாண்டா வேகமாக எடுத்து விட்றீங்க. உங்களுக்கு ஒரு மாதிரி பயமாக இருக்குது. நீங்கள் வேகமாக எடுத்து விட்டு நீங்கள் டோரை தாண்டா ஓப்பன் பண்ண போகிறீங்க. அவர் சடனாக உங்களை பிடிச்சி இழுத்து அவர் முன்னாடி நிற்க வைக்கிறாரு. நீங்கள் ரொம்ப ஒரு மாதிரி ஷிவர் ஆகி பயத்தில் பார்த்துக்கிட்டு இருக்கீங்க. என்ன மாமா என்ன மாமா பண்ணுறீங்க? எனக்கு பயமாக இருக்குது என்ன பண்ணுறீங்க அப்படின்னு நீங்கள் வேகமாக அவரை விட்டு போக தாண்டா பார்க்குறீங்க. ஒரு சடனாக உங்களை பிடிச்ச வாலில் லாக் பண்ணி உங்களை அவ்வளோ ஃபோர்ஸாக கிஸ் பண்ணிக்கிட்டு இருக்காரு. நீங்கள் போட்டு அவர் செஸ்ட்டில் அடிச்சுக்கிட்டு இருக்கீங்க. இன்னும் விடுங்க விடுங்கன்னு கத்துறீங்கடா. அவர் விடவே இல்லைடா. உங்கள் ஹேண்ட் ரெண்டையும் மேலே தூக்கி வச்சுட்டு உங்களை அப்படி கிஸ் பண்ணிக்கிட்டு இருக்காரு. உங்களுக்கு ஒரு மாதிரி மூச்சு முட்டுதுடா. நீங்கள் ஒரு மாதிரி இரும ஆரம்பிச்சிட்டிங்க. அப்போ தான் அவரும் ஒரு மாதிரி ப்ரீத் பண்ணிக்கிட்டே உங்களை பார்க்குறாரு. அவர் பார்க்குறதே உங்களுக்கு சுத்தமாக பிடிக்கல. ஒரு மாதிரி இருக்குது. அப்புறம் நீங்கள் வேகமாக அவர் கையை எடுத்து ஒரு மாதிரி அவர் கையை ஒரு மாதிரி கீறுறீங்கடா. எப்படின்னா அவர் கையை லாக் பண்ணியிருப்பார்லடா. நீங்கள் கீறணுன்னு அப்படின்னு செய்கிறாரா. அப்போ நீங்கள் வேகமாக அவரை தள்ளி விட்டு தானே போக பார்க்குறீங்க. அப்போ உங்கள் சாரியை பிடிச்சி இழுத்தோன்னு அப்படியே நீங்கள் ரொட்டேட் ஆகி கீழே விழுகுறீங்க. உங்களுக்கு ரொம்ப பயமாக இருக்குது. அவர் ஒரு ஸ்டெப்பாக அவங்க முன்னாடி நடந்து வராரு. நீங்கள் மாமா மாமா அக்கா கீழே இருக்கா மாமா நான் அவளோட தங்கச்சி மாமா அக்கா கீழே இருக்கார் மாமா அப்படின்னு நீங்கள் ஒரு மாதிரி உழம்பிக்கிட்டே ஒரு மாதிரி அழுகுறீங்கடா. ஒரு ஸ்டெப்பாக அவங்க பக்கத்துலேயே வந்தோடனே நீங்கள் எந்திரிச்சிட்டு தாண்டா வேகமாக ஒரு மாதிரி இந்த சைடு ஓடுறீங்க. அப்போ உங்கள் பிடிச்சி இழுக்கையில் உங்கள் ப்ளவுஸ் அப்படியே கிழிஞ்சிருது. நீங்கள் ஒரு மாதிரி பயந்து கத்துறீங்கடா. இந்த சவுண்டு கேட்டு தாண்டா உங்கள் அம்மா அப்பா அதாவது அத்தை இவங்கெல்லாம் வேகமாக அதாவது உங்கள் அத்தை வந்திருப்பாங்க. இந்த சவுண்டு கேட்டு ஒரு மாதிரி ஷாக்காக பார்க்குறாங்க. என்னாச்சு ஏன் என் பொண்ணு கத்துறா அப்படின்னு உங்கள் அம்மா ஒரு மாதிரி பதறாங்க. அப்போ டேவோட அம்மா அது அது ஒன்றும் இல்லை பயப்படாதீங்க அப்படின்ட்டு வேகமாக ஸ்டெப்பில் தாண்டா ஏறி ஓடுறாங்க. உங்கள் அக்காவுக்குலாம் ஒரு மாதிரி பதறுது. என்னாச்சு என் தங்கச்சிக்கு அப்படின்ட்டு ஒரு மாதிரி அவ கண்ணில் டியர்ஸே வருதுடா உங்கள் அக்கா கண்ணில். அப்போ டேவோட அம்மாவும் டேவோட அப்பாவும் உங்கள் அப்பாவும் என்ன சவுண்டுன்னு வேகமாக பதறிக்கிட்டு வராங்க. அங்கே இருக்கிற கொஞ்சம் கொஞ்சம் ரிலேட்டிவ் இருப்பாங்களடா அவங்களும் என்னாச்சு அப்படின்னு தானே வேகமாக பார்க்குறாங்க. அப்போ மேலே இந்த சவுண்டு கேட்டு எல்லாம் வேகமாக மேலே ஒடியாராங்கடா. நீங்கள் பெட்டுக்கு அந்த சைடு இருக்கீங்கடா. டே இந்த சைடு உங்களை தாண்டா பார்த்துக்கிட்டு இருக்காரு. அப்போ நீங்கள் அவர் வந்து உங்களை அந்த பெட்டு மேலே ஏறி உங்களை தாண்டா பிடிக்க போகிறாரு. நீங்கள் அப்படியே வேகமாக சுற்றி அந்த டோரை தாண்டா ஓப்பன் பண்ண போகிறீங்க. அப்போ உங்கள் சடனாக உங்கள் ஹேண்டை பிடிச்சிட்டு அப்படியே உங்களை ஒரு மாதிரி உப்பு மூட்டை தூக்குற மாதிரி தூக்கிக்கிட்டு பெட்டில் தாண்டா போடுறாரு. நீங்கள் பயந்துக்கிட்டு நீங்கள் பின்னாடியே போகிறீங்கடா. அப்போ உங்கள் காலை பிடிச்சி தரன்னு இழுக்கிறாரா. நீங்கள் அவருக்கு அப்படியே பக்கத்தில் க்ளோஸாக வர்றீங்க. அவரை பார்த்துட்டு பயப்படுறீங்கடா. உங்கள் ப்ளவுஸ்லாம் ஒரு மாதிரி கிழிஞ்சிருக்கும்லடா. அது உங்கள் ஷோல்டருக்கு லைட்டாக கீழே இறங்கும்டா. அதாவது அவங்க ஷோல்டர் அந்த அந்த கழுத்தவே உங்களை ஒரு மாதிரி பார்த்துக்கிட்டு இருக்காரு. அப்போ நீங்கள் உங்கள் ஹேண்டை வச்சு மறைக்கிறீங்க. ச்சீ என்ன பண்ணுறீங்க? நீங்கள் என் அக்கா புருஷி என்ன இப்படி பார்க்குறீங்க? அசிங்கமா இல்லை அப்படின்ட்டு நீங்கள் ஒரு மாதிரி பேசுகிறீங்கடா. அப்புறம் எதுவுமே கண்டுக்கலடா. உங்களை அந்த ஷோல்டரை பிடிச்சி அவருக்கு முன்னாடி இழுத்து ஒரு மாதிரி உங்கள் ஃபேஸே ஒரு மாதிரி பார்த்துக்கிட்டு இருக்காரு. நீங்கள் அவர் பார்க்க ரொம்ப பயப்படுறீங்க. ச்சீ
விடுடா. சீ நீ இவ்வளோ கேவலமாக இருக்க. உன்னை போய் என் அம்மா அப்பா நல்லா நினச்சி என் அக்காவுக்கு கட்டி கொடுத்துருக்காங்க. இவ்வளோ பொறுக்கியா இருக்க அப்படின்னு அவரை தள்ளிவிட பார்க்குறீங்கடா. அவர் தள்ளிவிட்ட ஃபோர்ஸில் பின்னாடி போயிட்டு ஒரு ஜம்பில் உங்களை அப்படியே அந்த ஃபோர்ஸாக அந்த பெட்டில் தாண்டா தள்ளி விட்டாரு. தட்டிட்டு அவர் உங்கள் மேலே ஓவராகி இந்த சைடு காலை போட்டு அப்படியே ஒரு மாதிரி உட்காந்து உங்களையும் கிட்டத்தில் பார்த்துக்கிட்டு இருக்காரு. நீங்கள் ஒரு மாதிரி பயத்தில் அப்படின்னு ஒரு மாதிரி கத்துறீங்கடா. அம்மா அப்பான்னு கத்துறீங்க. அப்போ டேவோட அப்பா தான், டேய் என்னடா ஆச்சு, என்னடா என் பொண்ணு இப்படி சவுண்டு விட்றா, என்னடா அப்படின்னு டோரை போட்டு அப்படியே தட்டுறாங்கடா. இந்த சவுண்டு கேட்டு அம்மா 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 ப்ளீஸ்மா என்னை காப்பாற்றுங்கம்மா, அம்மா அம்மான்னு கத்துறீங்கடா நீங்கள். ஆனால் டேவ் வந்து கண்டுக்கவே இல்லை. உங்கள் நெக் அப்படியே கடிக்க ஆரம்பிச்சிட்டாரு, கிஸ் பண்ண ஆரம்பிச்சிட்டாரு. உங்கள் ப்ளவுஸில் ஒரு மாதிரி அதாவது ஷோல்டரில் இறங்கியிருக்கும்லடா, அதை அப்படியே அத்துட்டாரு. இப்போ நீங்கள் மேலே நேக்கடாக இருக்கீங்கடா. உங்களுக்கு அவ்வளோ டியர்ஸ் வருது, உங்களுக்கு ஒரு மாதிரி பயமாக இருக்குது. நீங்கள் அப்படியே கத்தி பார்க்குறீங்க. அப்பா அப்பா ப்ளீஸ் அம்மா அம்மா. இங்கே வெளியில் வந்து உங்கள் அப்பா தாண்டா உங்கள் அம்மா பார்த்து, ஒயன் எதுக்கு மேலே போனா, அவ எதுக்கு அங்கே போனா? இல்லைங்க, அவள் வந்துட்டு மாமா ஒன்றும் பார்க்கவே இல்லை, கல்யாணத்துக்கு வரல, மாமாவோட ஃபோட்டோ கேட்டா, பட் ஃபோட்டோ இல்லை அப்படின்னு சொன்னோன்னா, சரி ஓகே நான் மேலே மாமா ஃபோட்டோ இருக்கும் அப்படின்னு பார்க்க போனாங்க. ஆனால் இங்கே இப்படி இருக்குங்க. டே டே இதுக்கு அப்படின்ட்டு ஒரு மாதிரி இருக்காங்க. டே ட்ரிங்க்ஸ் பண்ணியிருக்கான், ஐயோ அப்படின்னு உங்கள் அம்மா தலையில் அடிச்சுட்டு கீழேயே உட்காராங்க. உங்கள் அப்பானால ஒன்றும் இல்லை. டேவோட அப்பாவுக்கு புரிஞ்சிச்சு அவன் கண்ட்ரோல் இல்லை, அவன் நீ ஒன்றும் அது அவ்வளோதான், அவனை கண்ட்ரோல் பண்ண முடியாது அப்படின்ட்டு டேவோட அம்மாவுக்கும் தெரியுண்டா. ஆனால் டே கோவப்பட்டா அவனால் யாருமே தடுக்க முடியாது அப்படின்ட்டு. இது உங்கள் அக்காவுக்கு கேட்டோன்னா சுத்தமாக அவனால் முடியல. அவள் இடிஞ்சு கீழே உட்காந்துரா. எவ்வளோ ச்சீ ரொம்ப நல்லவன் நினச்சேன். ஆனால் இவன் ட்ரிங்க்ஸ் பண்ணி என் தங்கச்சி கூட இப்படி இவனை போய் நல்லவன் நினச்சி கல்யாணம் பண்ணியிருக்கோன்னு அவள் ஒரு பக்கத்து அழுகுறாடா. இந்த சைடு உங்களை தானே நீங்கள் செம்மையாக கத்துறீங்க. அங்கங்கே உங்களுக்கு கிஸ் பண்ணிவிட்டு உங்கள் செஸ்டெல்லாம் போட்டு ஒரு மாதிரி அப்படியே கொடூர மோசமாக உங்களை பண்ணிக்கிட்டு இருக்காரா. உங்கள் நிப்பெல்லாம் போட்டு கடிக்கிறாரு, அங்கங்கே ப்ளட்டு வருது, உங்களால் தாங்க முடியல. நீங்கள் ரொம்ப கத்துறீங்கடா. இந்த சவுண்டு கேட்டு அவங்களால வெளியில் இருக்கவே முடியலடா. உங்கள் அம்மா அப்பா அதாவது டேவோட அம்மா அப்பானால இருக்க முடியல. உங்கள் அக்கா கீழே தாண்டா அவள் ஓடிறா. இந்த சவுண்டெல்லாம் கேட்டு உங்களால் தாங்க முடியல. ஏன்னா அவரோட சிஸ்டர் இப்படி கத்துறா அப்படின்ட்டு அவங்களால ஏற்றுக்கவே முடியலை. இதெல்லாம் உங்கள் அம்மா அப்பா எல்லாம் கீழே போயிடுறாங்கடா. அவங்க அவ்வளோ கஷ்டமாக இருக்கு. உங்கள் அம்மாலாம் ரொம்ப தலையில் அடிச்சுக்கிட்டு என் பொண்ணுங்களோட வாழ்க்கை போச்சு அப்படின்னு செம்மையாக அழுகுறாங்கடா. உங்கள் அப்பா தான்டா டேவோட அப்பா. ஏண்டா என் ஃப்ரெண்டு நினச்சி நீ கேட்டனால அதில்டா என் பொண்ணை கொடுத்து இப்போ என் பொண்ணுங்க 2 வாழ்க்கையும் உன் மையம் இப்படி போய் கெடுத்துட்டானேடா. சீ இப்படி கேவலப்பட்டவனுக்கு போய் என் பண்ணு கட்டி கொடுத்து இப்போ என் 2வது பொண்ணோட வாழ்க்கை போச்சு. செம்மையாக அழுகுறாங்கடா. இந்த சைடு நீங்கள் தாண்டா டேவுக்கு ரொம்ப டிஸ்டர்ப் ஆகுது. அவர் என்ன பண்ணுறாருன்னா உங்கள் ஹிப்பில் ஏறி உட்காந்துக்கிட்டு டைட்டாக உங்களை லாக் பண்ணிக்கிறாரா. நீங்கள் அசையவே முடியாத மாதிரி. அவர் டிஷர்ட்டை கழட்டி தாண்டா உங்கள் 2 கையும் ஒரு மாதிரி லாக் பண்ணி டைட் பண்ணுறாரா. இப்போ அவரால் ஒன்றுமே பண்ண முடியல. ஏன்னா அவரை போட்டு நீங்கள் செம்மையாக அடித்து அவர் ஜெஸ்ட்லாம் கீறி வச்சிட்டீங்க. அவர் ஒரு மாதிரி உங்களை கணத்தில் தாண்டா ஸ்லாப் பண்ணிவிட்டு, ஏய் என்னடி எரியுது ஆ அப்படின்னு தானே நீங்கள் பார்க்குறீங்க. அவரை அப்படியே அழுதுகிட்டு நீங்கள் பார்க்குறீங்க. ச்சீ நீங்கள் என்ன பண்ணுற அப்படின்னு செம்மையாக நீங்கள் அழுகுறீங்கடா. அவர் எதுவுமே கண்டுக்கலடா. உங்களை டைட் பண்ணியிருப்பாரடா. ஒரு ஹேண்டில் வந்து உங்கள் கையை எப்படி பிடிச்சிக்கிறோம், ஆனால் உங்களை பெட்டில் லாக் பண்ணி கட்டலடா. சும்மா 2 ஹேண்டை மட்டும் கட்டியிருக்காங்க. அதனால் ஜஸ்ட்டை போட்டு செம்மையாக ப்ரெஸ் பண்ணி ரொம்ப ஒரு மாதிரி பண்ணுறாரா. ரொம்ப வலிக்குது. அவர் நெக்ஸ்ட்டு உங்கள் ஸ்கர்ட்டை தாண்டா போட்டு ஒரு மாதிரி கழட்டி தூக்கி வீசிடுறாரு. உங்களால் சுத்தமாக முடியல. செம்மையாக கத்துறீங்க. உங்கள் கீழே பூரா எல்லாமே உங்கள் காதை க்ளோஸ் பண்ணிக்கிட்டு அழுகுறாங்கடா. இப்போ அவரோட பேண்ட்டை தாண்டா கழட்டி தூக்கி போட்டு உங்கள் காலை ஸ்ப்ரெட் பண்ணி அவர் ஃபோல்ட்ஸாக இன்சர்ட் பண்ணுறாரா. உங்களுக்கு அவ்வளோ பெயினாக இருக்குது. நீங்கள் செம்மையாக கத்துறீங்க. ஆனால் அவர் சுத்தமாக கண்டுக்கவே இல்லை. ஃபோர்ஸ்ஃபுல்லாக உங்களை தேர்ஸ் பண்ணுறாரா. செம்மையாக பண்ணுறாரு. உங்கள் காலெல்லாம் தூக்கி மேலே வச்சுக்கிட்டு ஒரு மாதிரி பண்ணுறாரு. உங்களால் முடியலை. உங்களுக்கு ப்ளீட் ஆகுதுடா. ஆனால் அது கூட அவர் கண்டுக்கவே இல்லை. செம்ம போதையில் பண்ணுறாரா. இதுவே ஸ்கிப் ஆகிட்டுருக்கு. இப்போ 12 ஆகுது, 1 ஆகுது, 2 ஆகுதா இப்படின்னு ஸ்கிப் ஆகிட்டே இருக்கு.
ஒரு 3:00 தான்டா உங்கள கம்ப்ளீட்டாக வர்றாரு. நீங்கள் அதுக்குள்ளே ஃபெயிண்ட் ஆயிட்டீங்க. உங்களால் சுத்தமாக முடியலை. செம்மையாக பண்ணிவிட்டு இப்போ தான்டா உங்களுக்குள்ள கம் கம் பண்ணிவிட்டு அவரும் ரொம்ப டயர்டாகி தூங்கிட்டாரா. உங்களுக்கு நீங்களும் அழுதுகிட்டே நீங்களும் தூங்கிட்டீங்கடா. இப்போ தான்டா கீழே இருக்கிறவங்களுக்கு எந்த சவுண்டுமே இல்லை அப்படின்ட்டு ஒரு மாதிரியா மேலே தாண்டா எட்டி பார்க்குறாங்க. எந்த சவுண்டுமே இல்லை. ஏன்னா 3:00 வரைக்கும் உங்கள் சவுண்டு ரொம்ப கேட்டிருக்கும்டா. கண்ட்ரோலே இல்லாமல் ரொம்ப உங்களை போட்டு டார்ச்சர் பண்ணியிருப்பார். டே வந்து அவர் சுயநலமே இல்லாமல் உங்களை பண்ணியிருந்திருப்பாரு. இப்படியே டைம் ஸ்கிப் ஆகுதுடா. இப்போ ஒரு 4:30க்கு தான்டா உங்கள் அக்கா வந்து, அதாவது அவள் ஃப்ரெஷ்ஷப் ஆகிட்டு ஒரு ரூம் கொடுத்துருப்பாங்களடா, அங்கே தான்டா செம்மையாக அழுகுறா. ஏன்னா அவள் உங்களோட ஃபோனை பார்த்து அழுகுறாடா. ஏன்னா ஏன்னா ஜெஃப் வந்து ஒரு 12:00க்கெலாம் உங்களுக்கு கால் பண்ணுவார். அது மாதிரி இன்றைக்கும் பண்ணியிருப்பாராம். அந்த காலில் வந்து அதில் ஜெஃப்பும் நீங்களும் ஒரு மாதிரி சேமாக ஃபோட்டோ எடுத்திருப்பீங்கடா. அந்த கால் பண்ணையில் அந்த மாதிரி வரும்டா. நேம் வந்து மை லைஃப்னு போட்டு ஹார்ட் போட்டு நீங்கள் அதில் ஒரு ஹெச்பின்னு போட்டிருப்பீங்கடா. ஹஸ்பண்ட் சொல்கிற மாதிரி ஒரு சிம்பிள் மாதிரி போட்டிருப்பீங்க. அதை பார்த்துட்டு உங்கள் அக்கா செம்மையாக அழுகுறா. ஏன்னா நம்ம தங்கச்சி லவ் பண்ணியிருக்கா அப்படின்ட்டு அழுகுறாடா. அவளால் சுத்தமாக முடியலை. நீங்கள் வந்து இப்போ ஒரு 5:30க்கு ஐஸ் ஓப்பன் பண்ணி பார்க்குறீங்கடா. உங்களால் சுத்தமாக முடியலை. செம்மையாக அழுகுறீங்கடா. உங்களால் ஐஸ் கூட ஓப்பன் பண்ண முடியல. நீங்கள் இந்த சைடு பார்க்குறீங்க, ஒரு பர்சன் நேக்கடாக உங்கள் மேலே கை போட்டு படுத்திருக்காரா. நீங்கள் அந்த ஹேண்டை பார்த்துட்டு செம்மையாக அழுதுட்டு அந்த ஹேண்ட் அப்படியே ஒரு மாதிரி சீ அப்படின்னு தள்ளி விட்டு நீங்கள் ஒரு மாதிரி எந்திரிக்க பார்க்குறீங்க. உன்னால் எந்திரிக்கவே முடியல. அம்மா அம்மா எனக்கு முடியல அப்படின்னு செம்மையாக அழுதுகிட்டு ஒரு மாதிரி பையே தாண்டா எந்திரிக்கிறீங்க. எந்திரிச்சு உங்களால் நிற்க முடியல. உங்கள் தைஸ்லாம் ஒரு மாதிரி அப்படியே ஆடுது. உங்களால் நிற்கவே முடியல. ஒரு மாதிரி பயந்துக்கிட்டு ஏதாவது உங்கள் ட்ரெஸ்ஸை தாண்டா பார்க்குறீங்க. ஆனால் இல்லை, ஒரு பெட்ஷீட் எடுத்து நீங்கள் மாதிரி ஒரு கவர் பண்ணிக்கிட்டு பைய நடந்து டோரை லைட்டாக ஓப்பன் பண்ணிக்கிட்டு ஒரு மாதிரி தள்ளாடிக்கிட்டே வர்றீங்கடா. உன்னால் முடியல. இந்த டோர் ஓப்பன் ஆகிற சவுண்டு கேட்டோன்னா உங்கள் அம்மா அப்பா எல்லாம் மேலே தாண்டா வேகமாக போய் அந்த ஸ்டெப்பில் ஏறுறாங்க. அப்பா அதாவது உங்கள் அப்பாவும் உங்கள் அங்கிளும் பார்த்துட்டு அவங்க கீழே வந்துடுறாங்கடா. ஏன்னா நீங்கள் ஒரு மாதிரி பெட்ஷீட்டை கவர் பண்ணியிருக்கனால அவங்க கீழே வந்துடுறாங்கடா. இப்போ உங்கள் அத்தையும் உங்கள் அம்மாவும் தானே மேலே வந்து உங்களை ஹக் பண்ணிக்கிட்டு ஒரு மாதிரி பையன் அழுதுகிட்டே கூட்டிகிட்டு வராங்க. அவங்கள சுத்தமாக பார்க்க மாட்டீங்க. கீழே குனிஞ்சு செம்மையாக அழுகுறீங்க. ஒரு மாதிரி நீங்கள் ஃபெயிண்ட் ஆகிடுறீங்கடா. அவங்க தாண்டா கை தாங்களாக கூட்டிகிட்டு வந்து உங்கள் அக்கா இருக்காளடா அந்த ரூமுக்கு கூட்டிக்கிட்டு வர்றாங்க. உங்களையும் படுக்க வச்சிடுறாங்கடா. ஆனால் உங்கள் அக்கா உங்களை பார்த்துட்டு செம்மையாக அழுகுறா. உங்கள் அம்மா உங்கள் அத்தையெல்லாம். ஏன்னா உங்களுடைய பாடியில் பூரா ஒரு மாதிரி அப்படி ஒரு நெயில் மார்க்கு, இக்கி மார்க்கு, ஒரு மாதிரி ரத்தமாக ஒரு மாதிரி இருக்குடா. அப்போ உங்கள் அம்மா உங்கள் உடம்ப பார்த்துட்டு நீங்கள் ஃபெயிண்ட் ஆகிட்டீங்களாடா. செம்மையாக அழுகுறாங்க. உங்களுக்கு ஒரு ட்ரெஸ் தாண்டா பைய போட்டு விட்றாங்க. நீங்கள் அப்போ கூட அப்படின்னு ஒரு மாதிரி மயக்கத்திலே சொல்கிறீங்கடா. ஏன்னா உங்களுக்கு அப்படி எரியுது உங்களுக்கு உடம்பே. இப்படியே டைம் ஸ்கிப் ஆகுதுடா. இப்போ ஒரு 7:30 ஆகுது. இந்த டயத்தில் உங்கள் ஃபோனுக்கு தாண்டா கால் வருது. இதை உங்கள் அக்காவும் பார்க்குறா. ஆமாடா, அது வேறு யாரும் இல்லை, உங்கள் ஜெஃப், உங்கள் லவ்வர் தாண்டா அடிக்கிறாரு. பட் உங்கள் அக்கா அதை பார்த்துட்டு செம்மையாக அழுகுறா. உங்களையும் பார்க்குறா, அந்த ஃபோனையும் பார்க்குறா. அப்போ உங்கள் அம்மா தாண்டா யாரும்மா அப்படின்னு அழுதுகிட்டே கேட்குறாங்க. உங்கள் அக்காவுக்கு என்ன பதில் சொல்கிறதுனே தெரியல. அம்மா அது அவளோட ஃப்ரெண்டுமா அப்படின்ட்டு சொல்கிறாங்க. இல்லைம்மா, கால் பதிக்கு அட்டன் பண்ண வேணாம், அவள் தூங்கிக்கிட்டு இருக்கா, எதுவும் சொல்லாதம்மா அப்படின்ட்டு அப்படின்னு உங்கள் அம்மா சொன்னோன்னா அவளும் லைட்டாக அந்த சைடில் கட் பண்ணிவிட்டு அதாவது வைப்ரேட்டில் போட்டு விட்றாடா. அப்போ டேவோட அம்மா தாண்டா, என்னை மன்னிச்சிடுங்க, என் பையன் அப்படி பேசாதீங்க, எதுவுமே பேசாதீங்க. உங்கள் பையன் நல்ல பையன் நினச்சி தான் என் பொண்ணை கட்டி கொடுத்தேன். ஆனால் என் பொண்ணோட வாழ்க்கை மட்டும் இல்லாமல் என் 2வது பொண்ணோட லைஃபே தொலைச்சிட்டு இப்படி நிற்கிறோம். என் 2 பொண்ணுங்க வாழ்க்கையும் உங்கள் பையன் கெடுத்துட்டு இப்படி இருக்கான் அப்படின்னு செம்மையாக அழுகுறாங்கடா.
அப்போ உங்கள் அம்மா தாண்டா வெளியில் போகிறாங்க. உங்கள் அப்பா பார்த்துட்டு, இதுக்கு மேலே இங்கே இருக்கக்கூடாதுங்க, வாங்க வீட்டுக்கு போயிடலாம், நம்மளோட பொண்ணு வாழ்க்கையை கெடுத்துட்டாங்க அப்படின்னு சொல்கிறாங்கடா. அப்போ டேவோட அம்மா, அம்மா அம்மா ப்ளீஸ்மா ப்ளீஸ்மா அம்மா எதுவும் பண்ணாதீங்கம்மா. கீழே பூரா உங்கள் அம்மா அப்பாவுக்கும் டேவோட அம்மா அப்பாவுக்கும் ஒரு மாதிரி சண்டை நடந்துக்கிட்டு இருக்குடா. இப்போ டே தாண்டா ஐஸ் ஓப்பன் பண்ணி பார்க்குறாரு. அவருக்கு செம்மையாக தலைவலி, பாடி பெயின் ஓவராக இருக்குது. என்ன பாடியெல்லாம் எரியுது, என்ன ஆச்சு அப்படின்ட்டு அவர் எந்திரிச்சு பார்க்குறாரு. அவர் உடம்புல ஒரு ட்ரெஸ்ஸு கூட இல்லை. அவருக்கு அவ்வளோ கோபமாக வருதுடா. ஏன்னா ச்சீ என்ன பண்ணியிருக்கடா டேய், ஐயோ நம்ம லவ் பண்ணுற பொண்ணை விட்டுட்டு நம்ம கல்யாணம் பண்ண பொண்ணு கூட ஸ்டே பண்ணிட்டோமே அப்படின்ட்டு அவருக்கு அவ்வளோ கோவம் வருது. ஏன்னா அவர் அங்கங்கே ஒரு மாதிரி உடம்புல பூரா ஒரு மாதிரி பொட்டு, ஒரு மாதிரி ஃப்ளவரு, நெயில் மார்க்கு, அவர் ட்ரெஸ்ஸே இல்லாமல் இருக்கார். அது கீழே அது பெட்டில் வேறு ப்ளட்டு, இதெல்லாம் பார்த்துட்டு அவ்வளோ கோவமாக இருக்குது அவருக்கு. அப்படியே அவ்வளோ கோவப்படுறாரு அவருக்கே. என்ன பண்ணி வச்சிருக்க டேய், நீ லவ் பண்ணுற பொண்ணு வேறு, இவளை டிவோர்ஸ் பண்ணிவிட்டு அவளை கல்யாணம் பண்ணிக்கணும், அப்போ கூடயே ஸ்லீப் பண்ணியிருக்க அப்படின்ட்டு ஒரு செம்மையாக கோவமாக போய் ரெஸ்ட் ரூம் தானே போகிறாரு. ஏன்னா அவர் உங்கள் கூட இருந்திருக்கான்னு சுத்தமாக அவருக்கு ஞாபகமே இல்லைடா. அதாவது உங்கள் அக்கா கூட இருந்திருக்கோம்னு நினச்சி தானே இன்னமும் இருக்கார். அதனால அவருக்கு அவர் மேலே அவ்வளோ கோவம் வருது. இப்படியே ஃப்ரெஷ்ஷப் ஆகிட்டு அப்படியே ஒரு ட்ரெஸ் மாட்டிக்கிட்டு கீழே தானே ஸ்டெப்பில் வராரு. அங்கே கீழே இருக்கிறவங்க பூரா டேவை தாண்டா பார்க்குறாங்க. அவங்க அப்பாவுக்குள்ள செம்ம கோவம். டே கீழே ஸ்டெப்பில் வந்துக்கிட்டு இருக்கையிலே ஸ்டெப் மேலே போய் ஏறி டேவை தாண்டா ஜப்பு ஜப்புன்னு அடிக்கிறாரு. அப்போ என்ன அடிக்கிறீ, என்ன என்ன என்னடா பண்ணி வச்சிருக்க, நாயை உன்னை இப்படி தான் வளர்த்தம்மா, என்ன தப்பு பண்ணி, என்ன தப்பு பண்ணியா, கல்யாணம் பண்ணி வச்சா, என்ன பண்ணி வச்சிருக்கடா, 2 பொண்ணுங்க வாழ்க்கை கெடுத்து வச்சிருக்க. என்னப்பா சொல்கிறீங்க, நான் என்ன பொண்ணு கல்யாணம் பண்ணேன், நான் எந்த பொண்ணு 2 பொண்ணுங்க வாழ்க்கை கெடுத்தேன், என்ன நான் சொல்லிக்கிட்டு இருக்கேன் அப்படின்னு அடிக்கிறாங்க. அம்மா இருங்க, எதுக்கு போய் நடிச்சுக்கிட்டே இருக்கீங்க அப்படின்னு கேட்கலாம். உங்கள் அதாவது தேவோட அம்மாவும் வந்து அடிக்கிறாங்கடா. என்னடா 2 பொண்ணுங்க வாழ்க்கையை கெடுக்கலைன்ற, உனக்கு கல்யாணம் பண்ணி வச்சா அவளோட தங்கச்சி கூட நைட்டு இருந்திருக்கு. வாட், என்ன சொல்கிறீங்க? ஆமாடா, ஏன்டா அப்படி பண்ண, உனக்கு கல்யாணம் பண்ணி வச்சா 2 பொண்ணுங்க வாழ்க்கையை கெடுத்திருக்கியேடா அப்படின்ட்டு அவங்க சொல்கிறாங்கடா. டேவுக்கு ஒரு மாதிரி இருக்குது. என்ன நம்ம இவளே வேணான்னு பிடிக்கலேன்னு இருந்தா இவ தங்கச்சி கூடவா அப்படின்ட்டு ஒரு மாதிரி கன்ஃபியூஷனில் இருக்காரா. அப்போ யோசிச்சு தானே பார்க்குறாரு. அவருக்கு சுத்தமாக ஞாபகம் இல்லை. ஆனால் ஃபோர்ஸ்ஃபுல்லாக ஏதோ பொண்ணுக்கிட்ட இருந்திருக்கும்னு தெரியுது. ஆனால் அது தங்கச்சி அப்படின்னு ஒரு மாதிரி தலையை பிடிக்கிறாரா. அப்போ உங்கள் அம்மா, போதும், என் 2 பொண்ணுங்க வாழ்க்கையை கெடுத்துட்டேன், ஏங்க வாங்க நம்ம பிள்ளைய கூட்டிகிட்டு நம்ம வீட்டுக்கு போகலாம், இதுக்கு மேலே இந்த சம்மந்தம் உங்கள் ஃப்ரெண்டு யாரும் வேணாம், ஃப்ரெண்டு மகன் நினச்சி கல்யாணம் பண்ணி கொடுத்து நம்ம 2 பொண்ணுங்க வாழ்க்கையை கெடுத்துட்டான் அப்படின்ட்டு சொல்லி அழுகுறாங்கடா. அப்போ டேவோட அம்மா, அம்மாம்மா ப்ளீஸ்மா அப்படிலாம் சொல்லாதீங்கம்மா, என்னண்ணா சொல்லணும், என் பொண்ணு உங்கள் பையன் நல்லவன் நினச்சி என் மூத்த பொண்ணை கல்யாணம் பண்ணி கொடுத்தா, என் 2வது பொண்ணு வாழ்க்கையை கெடுத்துட்டான் அப்படின்னு சொல்கிறாங்கடா. டே ஒரு மாதிரி தலையை குனிஞ்சுக்கிட்டு தானே நிற்கிறாரு. அவருக்கு ஒரே கன்ஃபியூஷன், ஒரு மாதிரி குழப்பத்தோடே இருக்கார். அவருக்கு என்ன பண்ணார் என்ன செஞ்சார்னு அவருக்கு சுத்தமாக ஞாபகம் இல்லை. பட் புரியுது, அவர் எந்திரிச்சு பார்க்கையில் நம்ம ஏதோ இருந்திருக்கோம் அப்படின்னு அவருக்கு புரியுதுடா. பட் அது யார் என்னன்னு தெரிலடா அப்படின்னு ஒரு மாதிரி நிற்கிறாரு. அப்போ டேவோட அம்மா தாண்டா ப்ளீஸ் ப்ளீஸ் அப்படின்னு கத்துறாங்க, எதுவும் பண்ணாதீங்க அப்படின்ட்டு. அப்போ உங்கள் அம்மா தாண்டா இதுக்கு மேலே இங்கே இருக்கக்கூடாதுங்க அப்படின்ட்டு உங்களை தாண்டா போய் பார்க்குறாங்க. அப்போ உங்கள் அக்காவெல்லாம் கிளம்புமா அப்படின்ட்டு ஒயனே உசுப்புறாங்கடா. எந்திரி அப்படின்னு சொல்கிறாங்க. அவளால் சுத்தமாக எந்திரிக்கவே முடியலை. அப்போ டேவோட அப்பா தாண்டா உங்கள் அப்பாட்ட, டேய் இதுக்கு ஏன் எதனால காரணம், நான் திருப்பி உன்ட்ட அப்படி கேட்குறதுக்கு எனக்கு ரொம்ப அசிங்கமாக இருக்குடா, இருந்தாலும் ப்ளீஸ்டா இதுக்கு என் பையன் தானே காரணம், நான் இது எப்படி கேட்குறதுன்னு எனக்கு ரொம்ப ஒரு மாதிரி எனக்கே அசிங்கமாக இருக்குடா அப்படின்னு ஒரு மாதிரி சொல்கிறாரு. இதுக்கு மேலே என்னடா அசிங்கம், என் 2 பொண்ணுங்க வாழ்க்கை போச்சு, என் பொண்ணை கல்யாணம் பண்ணிவிட்டு 2வது பொண்ணுடைய லைஃப்பவே உன் மகன் கெடுத்துட்டான் அப்படின்ட்டு ஒரு செம்மையாக அழுகிறாரு. நண்பன் தானடா நினச்சேன், ஆனால் இப்படி ஆக்கிட்டியடா என் ஃபேமிலி அப்படின்னு சொல்லி அழுகிறாரு. டே அப்படிலாம் சொல்லாதடா. அப்போ தான் அவர் சொல்கிறாரு, இதுக்கு நானே பொறுப்பாகிறேன்டா,
டே தான்டா ஒருத்தவங்களுக்கு கால் பண்ணுறாங்க. சாரிடா, டேவோட அப்பா தான்டா ஒருத்தவங்களுக்கு கால் பண்ணுறாங்க. இப்போ 5 செகண்டுக்குள்ளே இங்கே இருக்கணும் அப்படின்னு சொல்கிறாங்கடா. அவங்க ஒரு மாதிரி சொல்லியிருப்பாங்க. ஓகே சார் அப்படின்னு இருப்பாங்கடா. இப்போ 5 செகண்டுக்குள்ளே அவரோட வக்கீல் தான்டா வந்திருப்பாங்க. அவர் ஒன்றும் டிவோர்ஸ்க்கு ஒரு மாதிரி அந்த பேப்பர்ஸ் கொண்டு வந்திருப்பாங்க. அப்போ இது என்னடா, இது ஒன்றும் இல்லை அப்படின்ட்டு டே இங்கே வா அப்படின்றாங்கடா. அப்படின்ட்டு அவரும் ஒரு மாதிரி வர்றாரு. உங்கள் அப்பா பார்த்துட்டு உன் பொண்ணை கூப்பிட்றா அப்படின்றாங்க. எதுக்குடா, இதுக்கு மேலே என்ன, ப்ளீஸ்டா கூப்பிட்றா அப்படின்னோடனே அதாவது உங்கள் அப்பாவும் உங்கள் அக்காவை தாண்டா கூப்பிட போயிட்டாங்க. அவங்களும் கையோடு கூட்டிக்கிட்டு வர்றாங்க. அம்மா ப்ளீஸ்மா இதில் சைன் போடு அப்படின்றாங்க. அப்போ உங்கள் அக்காவும் உங்கள் அப்பாவை பார்க்குறாங்க. என்னப்பா அப்படின்னு பார்த்தோன்னா உங்கள் அப்பா தானே அதை எடுத்து படித்து பார்க்குறாங்க. பார்த்தா டிவோர்ஸ் அப்படின்னு. உங்கள் அப்பாவுக்கு இதுதான் சரின்னு, அம்மா இதை போடுமா அப்படின்றாங்க. அப்போ உங்கள் அக்காவும் பார்த்துட்டு இதை பார்த்துட்டு அவ்வளோ ஹாப்பியாக இருக்குது. இந்த மாதிரி பர்சன் கூடலாம் யார் வாழ்கிறது அப்படின்ட்டு வேகமாக அதை சைன் போட்டு அந்த நிமிஷத்துலேயே அவள் தாலியவும் கழட்டி அந்த பேப்பர் மேலேயே வைக்கிறாடா. இதை டே பார்த்து அவளுக்கு ரொம்ப ஹாப்பியாக இருந்தாலும் ஏதோ ஒரு பொண்ணு இப்படி பண்ணிட்டோம் அப்படின்னு அவருக்கு அந்த தாட்டே இல்லைடா. அவர் வேகமாக அந்த பேப்பரை பார்த்துட்டு அவரும் ஃபாஸ்ட்டாக தானே வந்து சைன் போடுறாரு. இதுக்கு தான் நான் ஆசைப்பட்டேன், இது முன்னாடியே பண்ணி தொலைஞ்சிருக்கலாம், என் லைஃப் இப்படி போயிருந்திருக்காது அப்படின்ட்டு ஒரு மாதிரி இருக்காராம். டேவோட அப்பா தாண்டா இதை அவர் லாயர்கிட்ட இதை உடனே அதை கோர்ட்டில் சப்மிட் பண்ணிடுங்க அப்படின்னு சொல்கிறாங்க. அவங்களும் ஓகே அப்படின்றாங்கடா. அங்கே இருக்கிற ரிலேட்டிவ் பூரா ஒரு மாதிரி தாண்டா பார்க்குறாங்க. இப்போ அடுத்த செகண்டே டேவோட அப்பா வந்து உங்கள் அப்பாட்ட இதுக்கு ஒரு 2வது பொண்ணுக்கு என் பையன் தானடா காரணம், நாளைக்கு உன் பையனுக்கும் என்னோடய பையனுக்கும் உன்னோட பொண்ணுக்கும் நாளைக்கு மேரேஜ். என்ன சொல்கிற, என் பொண்ணோட மூத்த பொண்ணோட வாழ்க்கை இவ்வளோ அசிங்கப்பட்டு கேவலப்பட்டு இதுக்கு மேலே என் 2வது பொண்ணுக்குமா தேவையே இல்லைடா. என் பொண்ணு வேணாம், அதாவது உன் பையனை மாதிரி ஒரு பையன் எனக்கு வேணாமே வேணாம் அப்படின்னு சொல்கிறாங்கடா. டேய் புரிஞ்சுக்கடா, உன் பொண்ணோட லைஃப்பை என் பையன் தான் ஸ்பாயில் பண்ணியிருக்கான். இதுக்கு மேலே எனக்கு வேறு வழி தெரிலடா. என் பையன்கிட்ட இப்படி ஆனதுக்கு என் பையனே கல்யாணம் பண்ணி என் மருமகளை ஆக்கிறேன் அப்படின்னு சொல்கிறாங்கடா. அதாவது உங்கள் அம்மா வெளியில் வந்து என்னண்ணா சொல்கிறீங்க, என் பொண்ணோட வாழ்க்கை கெட்டு போனதும் இல்லாமல் இதுக்கு நீங்கள் ஆறுதல் மாதிரி பண்ணுறீங்களா, அதெல்லாம் ஒன்றும் வேணாம் அம்மா ப்ளீஸ் என்னை மன்னிச்சுக்கணும். அவர் டேவோட அப்பா வந்து அதாவது ரொம்ப ஒரு மாதிரி வாய் வளருதில்ல, உங்கள் அம்மாவோட கால்லேயே விழுந்துறாங்கடா. அவங்க ஒரு மாதிரி ஷாக் ஆகிடுறாங்க. என்ன பண்ணுறீங்கண்ணா, ப்ளீஸ் எந்திரிங்க அம்மா, ப்ளீஸ்மா அதுக்கு ஒத்துக்கம்மா அப்படின்றாங்கடா. உங்கள் அம்மா ஒரு வேளை யோசிச்சுட்டு இதுக்கு மேலே ஒயனுக்கு யார் கல்யாணம் பண்ணி கொடுக்குறதுன்னு வேறு வழி இல்லாமல் அவங்களும் சரின்றாங்கடா. இப்போ டே சொல்கிறாரு, எனக்கு இந்த கல்யாணத்துலலாம் இஷ்டம் இல்லை, எனக்கு இந்த கல்யாணத்தில் இஷ்டம் இல்லைன்னா டேவோட அப்பா பார்த்து அப்புறம் ஒரே அடி தான்டா. ஏண்டா கல்யாணத்தில் இஷ்டம் இல்லையா, அவங்க அக்காவை கல்யாணம் பண்ணிட்டு இல்லாமல் அவன் தங்கச்சி கூட இப்படி இருந்துட்டு கல்யாணம் வேறு பண்ணிக்க மாட்டியா, நாளைக்கும் அந்த பொண்ணுக்கும் உனக்கு கல்யாணம் புரிஞ்சுக்க அப்படின்னு சொல்கிறாங்கடா. இப்போ டேவும் ஒன்றும் சொல்லாமல் கோமா வெளியில் போயிடுறாரு. இருக்கிறவங்களாம் போயிடுறாங்க. புரிஞ்சுக்கடா, நாளைக்கு ஒயனுக்கும் அதாவது டே போயிடுவார்லடா. அப்போ ஒயனுக்கும் டேவுக்கும் நாளைக்கு கல்யாணம்னு சொல்லிடுறாங்க. அவங்க வீட்லேயும் ஓகே சொல்லிடுறாங்கடா. நீங்களும் அதாவது நீங்கள் ரெஸ்ட் எடுத்துக்கிட்டு இருக்கீங்க, பட் உங்கள் அம்மா அப்பாலாம் ஓகே அப்படின்னு விட்டுறாங்கடா. நீங்கள் காலே அட்டன் பண்ணியிருக்க மாட்டீங்களாடா, அதனால உங்கள் பாய் ஃப்ரெண்ட் வந்து உங்கள் ஃப்ரெண்டு மாஹிக்கு தாண்டா கால் பண்ணுறாங்க. மாஹி என்னாச்சுண்ணா, எனக்கு கால் பண்ணேம்மா, அவள் எடுக்கவே மாட்றா, எனக்கு ஒரு மாதிரி இருக்குது. ஐயோ அண்ணா அவள் கொஞ்சம் பிஸியாக இருப்பாண்ணா, அதனால கால் அட்டன் பண்ணாமல் இருக்கா. இல்லைம்மா, நைட்டு 12 அவள் எப்போயுமே கால் பண்ணுவேன், அப்போ எடுக்கல, இப்போ காலையில் கால் பண்ணுறேன் எடுக்கலம்மா, எனக்கு என்னமோ ஒரு மனசு ஒரு மாதிரி இருக்குமா, அவளுக்கு என்னமோ ஆயிருக்குமோ அப்படின்ட்டு. ஐயோ அண்ணா அப்படிலாம் ஒன்றும் இருக்காது, அவள் வந்துடுவா அப்படின்னு சொல்கிறாடா. இருந்தாலும் ஜெஃப்ஃபுக்கு வந்து ஒரு மாதிரி இருக்குது, அவருக்கு ஹார்ட்லாம் ரொம்ப பெயினாக இருக்குது. அவர் கண்ணில் ஆட்டோமேட்டிக்காக டியர்ஸ் வருது. அவர் வெயிட் பண்ணிவிட்டு எப்படி என்னாச்சு, என்னடி ஆச்சு, ஏன்டி நான் கால் பிக் பண்ண மாட்டேற அப்படின்னு ஒரு மாதிரி இருக்காராம். இந்த சைடு நீ சொல்லவே நீங்கள் ரொம்ப ஒரு மாதிரி இருக்கீங்க. உங்கள் அக்கா உங்கள் ஃபோனையும் பார்க்குறா, உங்களையும் பார்க்குறா. ஏன்னா இப்போதான் புரியுது அவள் லவ் பண்ணுறா, இதை சொல்லத்தான் வந்திருப்பாளோ அப்படின்ட்டு அவளுக்கு ஒரு மாதிரி இருக்கு. ஆனால் இதெல்லாம் உங்களுக்கு நடந்துருச்சு அப்படின்னு அவளும் ஃபீல் பண்ணி அழுகுறா. இப்படியே டைமும் ஆகுதுடா. இப்போ நைட் ஆகுது. இப்போ தான் நீங்கள் லைட்டாக உங்கள் ஐஸ் ஓப்பன் பண்ணுறீங்கடா. அப்போ ஓப்பன் பண்ணிட்டு உங்கள் அக்கா தாண்டா அவங்க முன்னாடி இருக்கா.
அவளை ஹக் பண்ணிட்டு செம்மையா அழுகுறீங்கடா. உங்கள் அக்காவும் ஒன்றும் இல்லைம்மா, ஒன்றும் இல்லை, அழுகாத அக்கா, அக்கா, அக்கா என்னால் முடியலை அப்படின்னு நீ ரொம்ப அழுகுறீங்கடா. உங்களால் முடியலை, அழுதுகிட்டு இருக்கீங்கடா. அப்போ உங்களோட ஃபோனை தாண்டா உங்கள் அக்கா நீட்டுறா. அதை நீங்கள் ஓ ஏன் அப்படின்றா, ஏன்னா அந்த டயத்தில் உங்களுக்கு ஜெஃப் கால் பண்ணிக்கிட்டு இருக்காரு. நீ அதை பார்த்துட்டு நீங்கள் செம்மையாக உங்கள் ஹேண்ட் எடுத்து உங்களை தலையில் அடிச்சுக்கிட்டு செம்மையாக அழுகுறீங்க. உங்கள் அக்கானால அதை சுத்தமாக ஏற்றுக்கவே முடியல. நீங்கள் இப்படி அழுகுறீங்க, உங்களுக்கு ரொம்ப கஷ்டமாக இருக்குது. ஜெஃப், ஜெஃப் நீ சொன்ன மாதிரியே உன்னை நான் கூட்டிக்கிட்டு போயிருந்துருக்கணும்டா, உன்னை நான் கூட்டிக்கிட்டு போயிருந்துருக்கணும்டா, உன்னை கல்யாணம் பண்ணி என் புருஷனோட போயிருக்கணும். எனக்கு இப்படி நடந்துடுச்சு ஜெஃப், நான் அப்படி உன்னை என்னன்னு பார்ப்பேன் அப்படின்னு செம்மையாக அழுகுறீங்க. உங்களால் இது முடியவே இல்லை, உங்களுக்கு அவ்வளோ பெயினாக இருக்குது. உங்கள் அழுகிற சவுண்டை கேட்டு உங்கள் அம்மா அப்பா உங்கள் ரூம்குள்ளே வேகமாக வர்றாங்க. அப்போ உங்கள் அக்கா ஃபோனை பாங்கி அப்படியே ஒரு மாதிரி சைடில் அமுக்கி விட்டு கீழே வச்சுக்கிறாடா. அம்மா என்னாச்சும்மா? அம்மா ஒன்றும் இல்லைம்மா, ஒன்றும் இல்லை, ஒன்றும் இல்லை, அழுகாதம்மா, ஒன்றும் இல்லைம்மா, ஒன்றும் இல்லை, ஒன்றும் இல்லை அப்படின்னு உங்களை அப்படியே ஹக் பண்ணிக்கிறாங்கடா. அம்மா என்னால் முடியலைம்மா, அம்மா நான் செத்து போகிறேனால இங்கே வாழ முடியாது, அம்மா நான் செத்துடணும், என்னால் உதரோட இருக்க முடியாது அப்படின்னு நீங்கள் ஒரு மாதிரி சொல்கிறீங்க. ஒன்றும் இல்லை, ஒன்றும் இல்லை, ஏம்மா அப்படி சொல்கிற? அப்படிலாம் ஒன்றும் இல்லை, ஒன்றும் இல்லை, இதுக்கு மேலே நான் அம்மா அப்பாவை பாரு, அப்பாவை பாரு, அப்பா உனக்கு பிடிக்காதா, அப்பாலாம் விட்டுட்டு போகணுமா, என்னால் முடியாது பாப்புன்னு செம்மையாக அழுகுறீங்கடா. அப்படியே ஃபெயிண்ட் ஆகி கீழே விழுந்துடுறீங்க. உங்கள் அப்பா தாண்டா, ஐயோ என் பொண்ணு இப்படி இருக்காளே அப்படின்னு ரொம்ப உங்களுக்கு கஷ்டமாகி உங்களை தாண்டா அப்படியே பெட்டில் அப்படியே ஒரு மாதிரி நீங்கள் சாஞ்சி விழுக போயிருப்பீங்க. இப்போ உங்கள் அக்காவும் பிடிச்சிருப்போம், உங்கள் அம்மாவும் பிடிச்சிருப்பாங்கடா. அப்படியே பெட்டில் படுக்க வச்சுட்டு அவங்க தானே ரொம்ப அப்படியே ஒரு மாதிரி அழுது உங்களையே பார்த்துக்கிட்டு இருக்காங்க. உங்களால் சுத்தமாக முடியலை. அப்போ டேவோட அம்மாவும் வர்றாங்க. இதுக்கெல்லாம் என் பையன் தானே காரணம், இந்த பொண்ணு இப்படி இருக்கிறதுக்கு என் பையன் தானே காரணம். எப்படி வந்து அந்த பொண்ணு தேவதை மாதிரி எங்கள் வீட்டுக்குள்ளே வந்து என் பையன்கிட்ட இப்படி ஆயிட்டா, ஐயோ அப்படின்ட்டு செம்மையாக அவங்களும் அழுகுறாங்கடா. இப்படியே நைட் ஆயிடுச்சுடா. உங்கள் அம்மா தானே உங்களுக்கு ஃபுட்டு தண்ணி எல்லாம் கொடுக்குறாங்க, நீங்கள் சுத்தமாக குடிக்கவே மாட்றீங்க. அம்மா கொஞ்சம் குடிம்மா, கொஞ்சம் குடிம்மா அப்படின்றாங்கடா. நீங்கள் சுத்தமாக குடிக்க மாட்றீங்க. உங்கள் அக்காவுக்கு ரொம்ப கஷ்டமாக இருக்குது. ஐயோ அக்கா, நான் அந்த ரூமுக்கு போயிருந்துக்க கூடாதுல்ல, உன் வாழ்க்கை போச்சுல்ல, உன் வாழ்க்கை போயிடுச்சுல்ல அக்கா, நான் போயிருந்துக்க கூடாதுல்ல, ஏன்டி இப்படி சொல்கிற? உன் மனசுக்குள்ளே எவ்வளோ பெரிய இதை வச்சுக்கிட்டு நீ எவ்வளோ கஷ்டப்படுறேன்னு எனக்கு தானே தெரியும். ஏன்டி இது முன்னாடியே சொல்லலை, நீ ஏன்டி இங்கே வந்த அப்படின்னு உங்கள் அக்கா அழுகுறாடா. ஏன்னா அக்கா நீ லவ் பண்ணுறியா ஒயன்? அக்கா ஆமாக்கா, ரொம்ப லவ் பண்ணுறீக்கா. நீ எப்படிக்கா விட்ட சொல்லுவேன், எனக்கு இப்படி ஆயிடுச்சு, எனக்கு ரொம்ப பயமாக இருக்குக்கா. அவன் என் மேலே உயிரே வச்சிருக்கா. இப்போ கூட என் கூட தாக்கா வரேன்னு சொன்னான். நான் கூடயே வர்றேன்டி, என்னை கல்யாணம் பண்ணி இப்படியே கூட்டிகிட்டு போடி அப்படின்னு சொன்னாக்கா. நான் இப்போ எப்படி பதில் சொல்லுவேன் அப்படின்னு செம்மையாக நீங்கள் அழுகுறீங்கடா. உங்கள் அக்கானால சுத்தமாக முடியல. அவள் உங்களை ஹக் பண்ணிக்கிட்டு உங்களை காம் டவுன் பண்ணுறாடா. ஆனாலும் உங்களை சுத்தமாக முடியல, ரொம்ப அழுகுறீங்க. ஏன்னா ஜெஃப் கூட இருந்தது, அவர் கெஞ்சினது, நானும் வரேன்டி அப்படின்னு ரொம்ப கெஞ்சிருப்பார். நீங்கள் அதெல்லாம் ஒன்றும் இல்லைடா, நான் வந்துடுவேன் அப்படின்னு சொல்லியிருப்பீங்கடா. உங்களையும் ஃபோர்ஸ் பண்ணி கொஞ்சம் கொஞ்சம் ஃபுட்டு கொடுத்துருப்பாங்கடா. நீங்களும் சாப்பிட்டு படுத்திருப்பீங்க. இப்போ கரெக்டாக 12 ஆகுதுடா. இப்போ தாண்டா டே வீட்டுக்குள்ளேயே வர்றாரு. அவரை பார்த்துட்டு அவங்க அம்மா செம்மையாக முறைக்கிறாங்கடா. ஆனால் டே அதை கண்டுக்கவே இல்லை. அவர் இன்றைக்கும் ட்ரிங்க்ஸ் பண்ணிவிட்டு அவர் ரூமுக்கு தாண்டா போகிறாரு. அவங்க அம்மாவுக்கு அப்பாவுக்கு அவ்வளோ கோவம் வருது. ரூமுக்கு தாண்டா, என்ன டே பண்ணுற, நேற்று ட்ரிங்க்ஸ் பண்ணி ஒரு பொண்ணோட வாழ்க்கையை கெடுத்துட்டு இன்னைக்கு ட்ரிங்க்ஸ் பண்ணிக்கிட்டு இருக்கியா? இதுதான் லாஸ்ட்டு, இந்த தடவை குடிச்ச நாளைக்கு அந்த பொண்ணுக்கும் உனக்கு கல்யாணம். மரியாதையாக கல்யாணம் பண்ணிக்க, இல்லை உனக்கு அவ்வளோதான், பிள்ளைன்னு கூட பார்க்க மாட்டேன், உன்னை நானே இங்கே கொன்றுவேன் அப்படின்றாங்கடா. ஆனால் டே எதுவுமே சொல்லடா. அவர் வாட்டில் போய் பெட்டில் போய் படுத்துக்கிட்டாரா. இந்த சைடு நீங்கடா, உங்களுக்கு அந்த 12 ஆனால் உங்களுக்கு ஃபோன் தானே ஒரு மாதிரி வைப்ரேட் சவுண்ட் கேட்குது. அப்போ நீங்கள் உங்கள் ஃபோனை பார்க்குறீங்க, உங்கள் கையெல்லாம் ரொம்ப ஷிவர் ஆகுது. ஆட்டோமேட்டிக்காக உங்களுக்கு அழுக அப்படி வருது. ஏன்னா அது உங்களோட ஜெஃப் தாண்டா கால் பண்ணுறாரு. அந்த நம்பரை பார்க்குறீங்க, பேரை பார்க்குறீங்க, அவ்வளோ அழுக வருது. ஏன்னா உங்கள் பக்கத்தில் தாண்டா உங்கள் அக்காவும் இருந்திருப்பான்.
ஏன்னா மா தங்கச்சி கூட நீயும் படுத்துக்கம்மா, அவள் வேற நம்மள எல்லாத்தையும் விட்டுட்டு என்னமோ சொல்லிக்கிட்டு இருக்க, ஒரு மாதிரி புலம்பிட்டு பயமாக இருக்குது அப்படின்னு இருப்பாங்கடா. நீங்களே இருந்திருப்பீங்க. ஆனால் உங்கள் தங்கச்சிக்கு, அதாவது உங்களுக்கு நாளைக்கு அவரோட கல்யாணம்னு சத்தியமாக இது வரைக்கும் உங்களுக்கு தெரியாதுடா. உங்கள்கிட்ட யாருமே சொல்லலை. ஓகே. அதோடடா இப்போ ஜெஃப் தான்டா கால் பண்ணுறாரு. நீங்கள் சுத்தமாக எடுக்க மாட்றீங்க. அப்போ இந்த மிட் நைட்டில் ஜெஃப் தான்டா, அதாவது உங்கள் ஃப்ரெண்டுக்கு மாஹிக்கு கால் பண்ணியிருப்பான். நான் கால் பண்ணால் எடுக்க மாட்றான். நீயாவது கால் பண்ணி ப்ளீஸ் கான்ஃபரன்ஸ் காலாவது போடு மாஹி அப்படின்ட்டு இருப்பாங்கடா. இப்போ கொஞ்ச நேரம் கழிச்சு மாஹி உங்களுக்கு கால் பண்ணுறாடா. அவள் ஃபோனை பார்த்து நீங்களும் செம்மையா அழுகுறீங்கடா. ஏன்னா ஜெஃப் தான் இந்த மாதிரி சொல்லியிருப்பார் அப்படின்னு உங்களுக்கு நல்லாவே தெரியும். நீங்கள் அதுவும் கால் அட்டன் பண்ணல மேடம். நீங்களும் இப்படி அழுதுகிட்டே தூங்கிறீங்க. இப்போ நெக்ஸ்ட் டே ஆகுது. உங்கள் அம்மா தான்டா ஒரு மாதிரி பயத்துலேயே வர்றாங்க. ஏன்னா அவங்க எப்படி சொல்கிறது அப்படின்ட்டு தெரியாமல் இருக்காங்கடா. நீங்களும் ஒரு மாதிரி தான்டா இருக்கீங்க. அப்போ ஏன் சொல்லுங்கம்மா அப்படின்னு நீங்களும் சொல்கிறீங்கடா. அது நீ ஃப்ரெஷ்ஷப் ஆகிட்டு வாம்மா அப்படின்றாங்க. அம்மா எனக்கு முடியலம்மா, ரொம்ப டயர்டாக இருக்குது. அம்மா ப்ளீஸ்மா அப்படின்றாங்க. நீங்களும் ஒரு மாதிரி நடக்கவே முடியாத மாதிரி போகிறீங்கடா. அப்போ உங்கள் அக்கா தானே உங்களை ரூமில், அதாவது ரெஸ்ட் ரூமில் கூட்டி போய் அவள் தானே உங்களை ஃப்ரெஷ்ஷப் ஆக்கியும் கூட்டிகிட்டு வெளியில் வரா. அப்போது ஒரு சாரீ தான்டா உங்களுக்கு கொடுக்குறாங்க. அதை நீங்கள் ஒரு மாதிரி கன்ஃப்யூஷனோட பார்க்குறீங்க. அம்மா அது நான் இப்போ சொல்ல போகிறத கொஞ்சம் ப்ளீஸ் பொறுமையாக கேளுமா அப்படின்றாங்க. அப்போ நீங்கள் உங்கள் அம்மா ஒரு மாதிரி பார்க்குறீங்க. அது அது எப்படி சொல்கிறதுன்னு தெரில ஒயன். நானும் உங்கள் அப்பாவும், அதாவது டேவோட அப்பா அம்மாவும் ஒரு முடிவு எடுத்திருக்கோம்மா. ப்ளீஸ்மா அதை மட்டும் ஏற்றுக்குமா அப்படின்றாங்க. நீங்கள் ஒரு மாதிரி உங்களுக்கு ஒரு பயமாகவும் இருக்குது. என்ன சொல்ல போகிறாங்க அப்படின்னு உங்களுக்கு ஒரு மாதிரி டியர்ஸோடு வருது. என்னம்மா அப்படின்னு நீங்கள் ஒரு மாதிரி அழுதுகிட்டே கேட்குறீங்க. இல்லைம்மா, இப்படி நடந்துருச்சு. அதனால அந்த பையனுக்கே உனக்கு கல்யாணம் பண்ணி கொடுக்கலாம்னு இருக்கோம். அம்மா என்ன சொல்கிறீங்க? எனக்கு ப்ளீஸ்மா, எனக்கு அந்த கல்யாணம் வேணாம். எனக்கு அவனை பிடிக்கவே இல்லைம்மா. ப்ளீஸ்மா, நான் உங்கள்கிட்ட சொல்ல வந்ததே வேறம்மா. என் வாழ்க்கை இப்படி போச்சும்மா. அம்மா ப்ளீஸ்மா, எனக்கு இந்த கல்யாணம் மட்டும் வேணாம்மா. உனக்கு கெஞ்சி கேட்குறேம்மா. ப்ளீஸ்மா, இது கல்யாணம் மட்டும் பண்ணிக்க சொல்லாதீங்கம்மா. வேறு என்ன சொன்னாலும் கேட்குறேம்மா. எனக்கு கல்யாணம் மட்டும் வேணாம். அம்மா ப்ளீஸ்மா, இந்த கல்யாணம் பண்ணிக்கம்மா. உன் வாழ்க்கை இப்படி போனதுக்கு நாங்கள் எல்லாமே காரணமாயிட்டோம். உன்னை அன்னைக்கு போக விட்டுருந்துருக்க கூடாது அப்படின்னு செம்மையாக அழுகுறாங்கடா. அப்போ டேவோட அம்மாவும் உங்கள் அப்பாவும் தான்டா வர்றாங்க. அப்போ அவங்களும் சொல்கிறாங்கடா, ஃபோர்ஸ் பண்ணுறாங்க. உங்களால் முடியல, என்னால் முடியாதுன்றாங்க. அப்போ உங்கள் அப்பா தான்டா அவங்கள அப்படியே ஒரு மாதிரி ஹக் பண்ணிக்கிட்டு, அப்பா சொல்கிறத கேளுடா, ப்ளீஸ்டா ப்ளீஸ்டா, நீ மட்டும் கல்யாணம் பண்ணாடி சத்தியமா குற்ற உணர்ச்சியில் அம்மாவும் அப்பாவும் செத்து போயிடுவோம் அப்படின்னு சொல்கிறாங்க. அப்பா என்னப்பா சொல்கிறீங்க? ப்ளீஸ்ப்பா, எனக்கு இந்த கல்யாணம் வேணாம். அது அவனை போய் அப்பா வேணாம்ப்பா, அப்பா ப்ளீஸ் அப்படின்னு சொல்கிறாங்க. அப்போ உங்கள் அப்பாவும் உங்கள் அம்மாவும் உங்கள் காலிலே விழுந்துடுறாங்கடா. ப்ளீஸ்மா, அம்மா அப்பாவுக்காண்டி ஏற்றுக்கம்மா அப்படின்ட்டு உங்கள் ஆண்டி, அதாவது டேவோட அம்மாவும் ரொம்ப அழுது, அம்மா என் பையனுக்கு பண்ணதுக்கு நான் உன்னை கெஞ்சி மன்னிப்பு கேட்குறேன் ப்ளீஸ்மா அப்படின்றாங்க. அப்போ நீங்களும் ஒரு மாதிரி அழுதுகிட்டே நீங்களும் ஒரு மாதிரி தலையை கீழே குனிஞ்சிக்கிறீங்கடா. செம்மையாக அழுக வருது. அப்போ உங்களை தாண்டா அவங்க ரெடி பண்ணுறாங்க. இந்த சைடு டே தாண்டா அவங்க அப்பா கூட செம்மையாக சண்டை போட்டுக்கிட்டு இருக்காது. என்னால் முடியாது, நீங்கள் கல்யாணம் பண்ண சொன்னீங்க, நான் பண்ணேன். அது ஏதோ ஒரு ஆக்சிடெண்ட்டாக அந்த மாதிரி நடந்துச்சு. திருப்பி என்னால் அந்த பொண்ணெல்லாம் கல்யாணம் பண்ணிக்க முடியாது. கல்யாணம் பண்ணிக்க போகிற பொண்ணு நீங்கள் டிவோர்ஸ் பண்ணதை நான் ஹாப்பியாக ஏற்றுக்கிட்டேன். என்னால் திருப்பிலாம் நான் கல்யாணம் பண்ணிக்க முடியாது. நான் லவ் பண்ண பொண்ணை தான் திருப்பி கல்யாணம் பண்ணிக்க போகிறேன். எனக்கெல்லாம் இந்த பொண்ணை கல்யாணம் பண்ணிக்க முடியாது. என்னை ப்ளீஸ் ஃபோர்ஸ் பண்ணாதீங்க. நான் இன்றைக்கே நான் கிளம்புறேன் அப்படின்னு சொல்கிறாங்கடா. அப்போ டேவோட அப்பா தாண்டா செம்மையாக அடிச்சுட்டு, டேய் உனக்கு அவ்வளோதான், இந்த பொண்ணு நீ கல்யாணம் பண்ணிக்கல, இங்கேயும் உன்னை நான் கொன்றுவேன். அப்பா என்ன சொல்கிறீங்க? இவ்வளோ நேரம் பொறுமையாக இருந்தது, உன்னை நான் தப்பு பண்ணிட்டேன். அந்த பொண்ணை கல்யாணம் பண்ணிக்கிறதுனே அந்த பொண்ணையே ஃபோர்ஸ் பண்ணி இந்த ஒரு கல்யாணத்துக்கு ஒத்துக்கணும், நீ கல்யாணம் பண்ணுற அப்படின்ட்டு அந்த ட்ரெஸ்ஸை போட்டு நீ கீழே வரல, நானே அடித்து கொன்றுவேன் அப்படின்னோன்னா தேவனால ஒன்றும் பண்ண முடியாமல் அவரும் கீழே கிளம்பி ஒரு மாதிரி கடுப்பில் தாண்டா கீழே வர்றாரு. டே கோவத்தோட அவர் காரில் அவங்க அப்பா அம்மாவோட போய்கிட்டு இருக்காண்டா. ஒரு டெம்பிளில் வச்சு தாண்டா நீங்களும் பின்னாடி தாண்டா, பின்னாடி காரில் போகிறீங்க.
டே தான்டா ஒரு மால்ல உட்காந்துருக்கா. இது வந்து சிம்பிளா தான்டா கல்யாணம் பண்றாங்க. அவ்வளவா ரிலேட்டிவ் வச்சு தான் ரொம்ப பெருசாலாம் பண்ணலடா உங்க அக்காவுக்கு மாரி. இப்போ நீங்களும் ஒரு மாரி தலைய டவுன் பண்ணி தாண்டி கீழ குனிஞ்சுக்கிட்டு போய் டேக்கு பக்கத்துல நிக்கிறீங்க. டேக்கு பக்கத்துல நிக்கிறது உங்களுக்கு சுத்தமாவே புடிக்கவே இல்ல. டேவும் உங்க ஃபேஸ பார்க்கல. அவரும் அதாவது நீங்களும் அவர் ஃபேஸவே பார்க்கலடா. இப்ப அவரு ஐயர் தான்டா தாலி எடுத்து குடுக்குறாங்க. அது வேண்டா வெறுப்பா தான்டா உங்க கழுத்துல கட்டுறாரு. உங்களுக்கு சுத்தமா புடிக்கல. பொட்டு வைக்க சொல்கிறாங்கடா அது கூட டே வைக்கவே இல்லை. போதும் அப்படின்ட்டு அவரும் அப்படியே ஒரு மாதிரி அவர் அந்த மாலை எடுத்து கீழே போட்டு அவர் வாட்டில் கிளம்பி போயிடுறாரா. உங்களுக்கு இதில் சுத்தமாக விருப்பம் இல்லை. நீங்களும் கீழே மாலை எடுத்து போட்டு நீங்களும் அப்படியே இங்கிட்டு தானே உங்கள் அம்மா அப்பா மட்டும் வந்துடுறீங்கன்னா நீங்கள் 2 பேருமே பார்த்துக்கிறவே இல்லை. நீங்கள் உங்கள் அம்மா அப்பா காரில் தாண்டா வரீங்க. டே அவரோட அம்மா அப்பா கார்லேயே வராங்கடா. ஏன்னா ஃபோர்ஸ் பண்ணியிருப்பாங்க. என்னால் முடியவே முடியாது நீங்கள் 2 பேருமே சொல்லியிருப்பீங்கடா. நீங்களும் தனித்தனியாக அதாவது டேவோட வீட்டுக்கு தான்டா போகிறீங்க. இப்போ டே தான்டா அவரோட பேக்கில் எல்லாமே ஒரு ட்ரெஸ் எல்லாம் எடுத்து பேக் பண்ணி வச்சுக்கிட்டு இருக்காரு. அப்போ டேவோட அம்மா அப்பா தான்டா டேவோட ரூமுக்கு போய் என்னடா பண்ணுற அப்படின்றாங்க. இல்லை எனக்கு டைம் ஆச்சு, எனக்கு ஆஃபீஸில் முக்கியமான மீட்டிங் இருக்குது, நான் கிளம்பணும் அப்படின்றாங்க. என்ன டே சொல்கிற, இப்போ தான் கல்யாணம் நடந்திருக்கு. என்னது கல்யாணமா? இதோட எனக்கு 2வது கல்யாணம். எனக்கு அதுலேயும் இன்ட்ரெஸ்ட் இல்லை, இப்போ கட்டியிருக்கேனே இதுலேயும் இன்ட்ரெஸ்ட் இல்லை. இவளையும் இன்னும் கொஞ்ச நாளில் டிவோர்ஸ் பண்ணிவிட்டு நான் லவ் பண்ணேன்ல அந்த பொண்ணை தான் நான் கல்யாணம் பண்ணிக்க போகிறேன் அப்படின்ட்டு டேவும் வேகமாக எல்லாத்தையும் பேக் பண்ணுறாராம். அப்போ உன் பொண்டாட்டி விட்டு போய் யார் என் பொண்டாட்டி நீங்கள் ஃபோர்ஸ் பண்ண யார் டே ஃபோர்ஸ் பண்ணது? ஒரு ஃபோர்ஸ்ஃபுல்லாக நீ அப்யூஸ் பண்ணி ஒரு பொண்ணு எடுத்திருக்க. அப்பா அதை சொல்லாதீங்க. அது ட்ரிங்க்ஸ். என்ன ட்ரிங்க்ஸ்? ட்ரிங்க்ஸ் பண்ணால் குடிச்சிட்டு படுத்துருக்கணுடா. அது 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 சொல்லுடா. அது அது தெரியாமல் ஆக்சிடெண்ட்டாக நடந்தது. என்ன ஆக்சிடெண்ட் நடந்தது அப்படின்னு சொல்கிறேன். அப்பா எனக்கு டைம் இல்லை, நீங்கள் இப்போ கிளம்பி வரீங்களா? டேய் என்ன சொல்கிற? நான் டிக்கெட்லாம் எனக்கு போட்டுக்கிட்டு நீங்கள் வேணால் நாளைக்கு வாங்க, இல்லாட்டி நைட்டு கிளம்புங்க, நான் இப்போயே கிளம்புறேன். அவர் வாட்டில் பேக் எடுத்துகிட்டு வெளியில் போயிடுறாரா. அப்போ டேவோட அம்மா அப்பாவும் கீழே தாண்டா வர்றாங்க டே பின்னாடி. அவர் வாட்டில் ஒரு கார் எடுத்துகிட்டு கிளம்பி தாண்டா ஏர்போர்ட் போயிடுறாரு. இப்போ உங்களோட அம்மா அப்பா தாண்டா டேவோட அம்மா அப்பாட்ட என்னாச்சு? இல்லை அவனுக்கு முக்கியமான இம்பார்ட்டன்ட் மீட்டிங். உங்கள் அப்பா தாண்டா டேவோட அப்பாட்ட என்னடா உன் பையன் வாட்டில் போகிறான், என் பொண்ணு இங்கே இருக்கா. அது இல்லைடா, அவனுக்கு இம்பார்ட்டண்டான மீட்டிங் வந்துட்டு கால் பண்ணிட்டாங்கடா. அதான்டா நான் கூட்டிகிட்டு போகலாம், நீங்கள் அவனை கூட்டிகிட்டு வாங்க, நான் முன்னாடி போகிறேன் அப்படின்ட்டு சொன்னான்டா அப்படின்னு. டேய் ஃப்ரெண்டுன்னு நினைக்கிறாதடா, ஃப்ரெண்டெல்லாம் பார்க்க மாட்டேன். எனக்கு என் பொண்ணு தான் முக்கியம். என் மூத்த பொண்ணோட வாழ்க்கை தான் போயிடுச்சுன்னா என் 2வது பொண்ணு வாழ்க்கை உன் பையன் தான் கெடுத்துட்டான். அதனால தான் நான் ஃபோர்ஸ்ஃபுல்லாக என் பொண்ணை நான் கட்டி கொடுத்துருக்கேன். என் 2வது பொண்ணோட வாழ்க்கை ஏதாவது ஆச்சு, ஃப்ரெண்டுன்னு கூட பார்க்க மாட்டேன், ஃப்ரெண்டு பையன்னு கூட பார்க்க மாட்டேன்டா. டே 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 அப்படிலாம் இல்லைடா. டே அப்படிலாம் இல்லைடா. எனக்கும் டிக்கெட் போட்டான்டா. எங்கள் 3 பேத்துக்கு டிக்கெட் போட்டிருக்கான். நாங்கள் இப்போ ஒரு 2 ஹவர்ஸில் நாங்களும் கிளம்பிடுவோம்டா அப்படின்னு சொல்கிறாங்கடா. என்னடா சொல்கிற? ஆமாடா டிக்கெட்லாம் போட்டாச்சு, நாங்கள் இப்போ கிளம்பிடுவோம்டா. ஒயனை பேக் பண்ண சொல்லுங்கடா, இப்போ நாங்கள் கிளம்பிடுவோம் அப்படின்னு சொல்கிறாங்கடா டேவோட அம்மா அப்பா. அப்போ டேவோட அம்மா பார்க்குறாங்க. என்னங்க சும்மா இருடி, அவனே ரொம்ப கோவத்தில் இருக்கான், நீ சும்மா இருடி அப்படின்னாங்க. அப்போ டேவோட அம்மாவும் சும்மா அப்படியே அமைதியாக இருந்துடுறாங்கடா. அப்போ ஓகேடா அப்படின்ட்டு அவரும் ஒரு மாதிரி டென்ஷனோட தாண்டா உங்கள் ரூமுக்கு அதாவது உங்கள் ரூமுக்கு வராங்க. அப்போ உங்கள் அம்மா உங்கள் அக்காலாம் தாண்டா இருக்காங்க. அப்போ உங்கள் அம்மாவோட அவளோட பேக்லாம் ரெடி பண்ணி வைங்க, அவளோட ட்ரெஸ்லாம் எடுத்து ரெடி பண்ணுங்கள், அவள் இன்றைக்கே கொரியாவுக்கு போகிறா அப்படின்னு சொல்கிறாங்கடா. அந்த கொரியான்ட்டு பேரை கேட்டோன்னே உங்களுக்கு ரொம்ப பயமாக இருக்குது. ஏன்னா அங்கே ஜெஃப் இருப்பார். அவர் மூஞ்சில நான் எப்படி முழிக்கிறது அப்படின்னு ஒரு மாதிரி இருக்குது. அப்போ இல்லைப்பா நான் இங்கேயே இருக்கேனே, அங்கெல்லாம் நான் போகல. இல்லைம்மா உங்கள் அங்கிள் ஆண்டி உன்னோட அதாவது உன்னோட ஹஸ்பண்டும் அப்பா இன்னொரு தடவை அவனை என் புருஷன்னு சொல்லாதீங்கப்பா அப்படின்னு. இல்லைம்மா உங்கள் அத்தை மாமா கிளம்புறாங்க, அவங்க கூட நீயும் போகணுமா அப்படின்றாங்க. ப்ளீஸ்ப்பா நான் உங்களை விட்டுட்டு போகல, நான் இந்த கொரியாவுக்கே இனிமேல் நான் போகலப்பா அப்படின்னு நீங்கள் சொல்கிறீங்கடா. ஏன்னா அங்கே உங்களால் சுத்தமாக முடியாது. இங்கே இருக்கனால தான் நீங்கள் ஒரு ஒரு மாதிரி அமைதியாக நார்மலாக இருக்கீங்க. அங்கே போனால் உங்களுக்கு பயமாக இருக்குது. ஏன்னா ஜெஃப்பு பார்க்கக்கூடாதுன்னு நினைக்க ஆரம்பிச்சிட்டிங்க நீங்கள். ஏன்னா ஜெஃப்பு உங்களையும் பார்க்கக்கூடாதுன்னு நீங்கள் நினைக்கிறீங்க. இல்லைம்மா நீ போய் தான் ஆகணும், பேக் எடுத்து வை அப்படின்ட்டு உங்கள் அம்மாட்ட சொல்லிட்டு போயிடுறாங்கடா. நீங்களும் ரொம்ப அழுகுறீங்க. உங்களை தாண்டா வேகமாக ரெடி பண்ணி உங்களை வெளியிலேயும் கூட்டிகிட்டு வராங்க. அப்போ ஆல்ரெடி இந்த மாதிரி சொன்னனால அதாவது டேவோட அப்பாவும் டிக்கெட் போட்டிருப்பாங்கடா. இப்போ உங்களை தான் பார்க்குறாங்க.
கிளம்பலாமான்னு கேட்குறாங்க. நீங்கள் எதுவுமே சொல்லலடா. உங்களோட அப்பா அம்மாவும் அதாவது டேவோட அப்பா அம்மாவும் தான்டா வெளியில கிளம்பி வர்றாங்க. நீங்கள் சும்மா தானே நடந்து வரீங்க. ஏன்னா உங்கள் அம்மா தான்டா உங்களோட லக்கேஜ்லாம் எடுத்துகிட்டு போகிறாங்க. அப்போ பின்னாடி உங்கள் அக்காவை பார்த்துட்டு, "அம்மா நீனும் ரெடி ஆயிரு, நம்மளோட வீட்டுக்கு போகணும்" அப்படின்னு சொல்கிறாங்க. நீங்களும் சரிங்கப்பா அப்படின்றீங்கடா. சரிங்கப்பா அப்படின்ட்டு உங்கள் அக்கா சொல்கிறாடா. இப்போ நீங்கள் எல்லாம் ஏர்போர்ட்டு தான்டா போகிறீங்க. இந்த சைடு டே தான்டா. அவரும் ரீச் ஆகிருப்பார். இப்போ கொரியாவில் தான்டா இருக்கார். இப்போ அவரோட பிஏக்கு தான்டா கால் பண்ணுறாரு. பாஸ், நான் ஆஃபீஸ்க்கு வந்துட்டேன். நான் உன்கிட்ட சொன்னது பூரா பாஸ், நான் அவங்கள பார்த்தேன் பாஸ். ஆனால் அவங்க 3 டேஸாக அவங்க இங்கே வரவே இல்லை. நானும் இந்த கொரியா பூரா தேடி பார்த்துட்டேன். அவங்க இங்கே இல்லை சார் அப்படின்றாங்க. செம்மையா காண்டாகுதுடா டேவுக்கு. ஏன்னா அவர் உங்கள தான்டா தேட சொல்லியிருப்பாரு. ஏன்னா அன்னைக்கு நீங்கள் இங்கே கிளம்பியிருப்பீங்களாடா உங்கள் அக்காவோட கல்யாணத்துக்கு. அன்னைக்கு தான் அவர் பார்த்துருக்காரு. அதுக்கடுத்து அவரும் தேடி தேடி எங்கெங்கெல்லாம் தேடி பார்த்துருப்பாரு நீங்கள் போகிற இடத்துக்கெல்லாம். பட் நீங்கள் இருந்திருக்க மாட்டீங்க. அவங்களும் சொல்கிறாங்கப்பா, சத்தியமாக சொல்லிட்டேன், நானும் இங்கே கொரியா பூரா தேடிட்டேன் சார். ஆனால் அவங்க இல்லை மேம். அங்கே தேடி பார்த்துட்டேன். அவங்க போகிற ரெஸ்டாரண்ட்டுக்கு, ஷாப்பிங் மாலுக்கு எல்லாம் பார்த்துட்டேன். அவங்க ஃப்ரெண்டு மட்டும் தான் சார் இருக்காங்க. ஆனால் அவங்க இல்லை சார் அப்படின்னு அவருக்கு அவ்வளோ காண்டாகுது. ஒரு மாதிரி அங்கே டேபில் இருந்த ஃபைலெல்லாம் தூக்கி போட்டு துடி தள்ளுறாரா. அப்போ சரி கிளம்பி என்னோடய ஆஃபீஸ் வா அப்படின்றாங்கடா. அவரும் வேகமாக தான்டா கிளம்பி வர்றாரு. இந்த சைடு நீங்கள் தான்டா உங்கள் அம்மாவை ஹக் பண்ணிட்டு செம்மையாக அழுகுறீங்க. அப்போது அதாவது டேவோட அம்மா அப்பா தாம்மா, வாம்மா நம்ம டைம் ஆச்சு அப்படின்றாங்க. நீங்கள் ஒரு மாதிரி பாவமாக பார்த்துட்டு நீங்களும் அந்த ஏர்போர்ட்டுக்குள்ளேயும் ரீச் ஆகிட்டு இப்போ ஃப்ளைட்லேயும் ஏறிடுறீங்கடா. நீங்கள் ஒரு மாதிரி அழுதுகிட்டே தான்டா இருக்கீங்க. அப்படியே அழுதுட்டு நீங்களும் தூங்குறீங்க. அப்போ அதான் டேவோட அம்மாவும் உங்களை பார்த்துட்டு ரொம்ப ஃபீல் பண்ணுறாங்க. ச்சே, ஃபஸ்ட்டு உன்னை பார்க்கையில எனக்கு ரொம்ப ஒரு மாதிரி ஹாப்பியாக இருந்துச்சும்மா. டேவுக்கு ஏற்ற பொண்ணு நீயா இருந்திருக்க கூடாதா அப்படின்னு நினச்சேன். ஆனால் இந்த மாதிரி போய் நீ கிடப்பேன்னு சத்தியமாக எனக்கு தெரியாதும்மா அப்படின்னு அவங்க ரொம்ப ஒரு மாதிரி ஃபீல் பண்ணுறாங்கடா. இந்த சைடு டே தான்டா அவரோட பிஏ பார்த்து செம்மையாக கத்துறாரு. உனக்கு நான் என்ன சொல்லிட்டு போனேன்? நான் அங்கே போயிட்டா நீ தான் அவளை தேடி எப்படியாவது கண்டுபிடிச்சி அவள் எங்கே போகிறா என்ன பண்ணுறா எல்லாத்தையும் உன்னை பார்க்க சொன்னேன்ல. சார் இல்லை சார், அன்னைக்கு அவங்க பாய் ஃப்ரெண்டோட அன்னைக்கு தான் சார் லாஸ்ட்டில் பார்த்தேன். பட் அவங்க பாய் ஃப்ரெண்டு கூட நான் பார்த்துட்டேன் சார். ஆனால் அவங்க கூட கூட இல்லை அப்படின்னு சொல்கிறாங்க. என்னது, அவங்க கூட கூட இல்லையா? ஆமாம் சார், அவரு கூட கூட இல்லை சார் அவங்க அப்படின்னு சொல்கிறாங்கடா. எங்கே போயிருப்பா? அது எனக்கு தெரில சார். பட் ஆனால் அவங்க ஃப்ரெண்டுகிட்டையும் பார்த்துட்டேன், அந்த பாய் ஃப்ரெண்டுகிட்டையும் பார்த்துட்டேன் சார். அவங்க கூட இல்லை சார். இந்த 3 டேஸாக அவங்க இல்லை சார் அப்படின்றாங்க. இந்த சைடு ஜெஃப் தான்டா உங்களுக்கு செம்மையாக கால் பண்ணுறாரு. பட் உங்கள் ஃபோனு சுவிட்ச் ஆஃபில் இருக்குடா. அவங்க ஃப்ரெண்டுகிட்டையும் கால் பண்ணி உனக்கிட்ட ஏதாவது பேசினாலா, என்ன பண்ணுறா அப்படின்னு இப்படின்னு கேட்குறாங்கடா. பட் சாரி அண்ணா, அவள் எனக்கு கூட கால் பண்ணலை. பட் இப்போ ஃபோன் அடித்தாலும் அவளுக்கு சுவிட்ச் ஆஃப்னு வருது அப்படின்னு சொல்கிறாங்கடா. அவருக்கு ரொம்ப ஃபீலாக இருக்குது. உங்கள் ஃபோட்டோவே பார்த்து செம்மையாக அழுகுறாராம். இந்த சைடு நீங்களும் ரீச் ஆகிட்டீங்கடா. இப்போ டேவோட அம்மா அப்பா தான்டா உங்களை டேவோட அம்மா அப்பா வீட்டுக்கு கூட்டி போகிறாங்க. செம்ம பெருசாக இருக்குடா. பட் அதை நீங்கள் எதுவுமே கண்டுக்கல. இப்போ டேவோட ரூமை தான்டா காட்டுறாங்க. அம்மா அந்த ரூமில் ஸ்டே பண்ணிக்க அப்படின்றாங்க. அப்போ நீங்கள் அது டேவோட ரூமு தாம்மா. ஆண்டி ப்ளீஸ் எனக்கு தனியாக ரூம் வேணும், என்னால் அங்கெல்லாம் ஸ்டே பண்ண முடியாது அப்படின்னு சொல்கிறீங்கடா. இல்லை புரிஞ்சுக்கம்மா. என்ன ஆண்டி இன்னமும் நீங்கள் என்னோடய ஃபீலிங்ஸை பற்றி நீங்கள் புரிஞ்சிக்கவே இல்லை. என்னோடய லைஃப்பை நீங்கள் எப்படி உங்கள் பையன் எனக்கு எப்படி என் வாழ்க்கையை கெடுத்துட்டான். இருப்பியும் அவனோட ரூமில் அம்மா ப்ளீஸ் அப்படின்னு அவங்களும் ஒரு மாதிரி உங்களை சொல்லி உங்களை ஃபோர்ஸ்ஃபுல்லாக அங்கே தான்டா ஸ்டே பண்ணுறாங்க. நீங்களும் ஒரு மாதிரி அந்த ரூமை பார்க்கவே பிடிக்கல. அந்த டேவோட ஃபோட்டோ பார்த்தா நீங்கள் அவ்வளோ முறைக்கிறீங்க. உங்களுக்கு சுத்தமாகவே பிடிக்கலடா. நீங்களும் உங்கள் ட்ரெஸ் எடுத்து வச்சுட்டு நீங்கள் அந்த பெட்டில் போய் ஒரு மாதிரி கார்னரில் போய் படுத்துக்கிறீங்கடா. இங்கே டேவுக்கு செம்மையாக கோவம் வருதுடா. இதெல்லாம் அதாவது அவங்க அம்மா அப்பா மேலே தான்டா அவ்வளோ கோவப்படுறாங்க. அங்கே வந்தனால தான் இவளை மிஸ் பண்ணிட்டேன்னு அவருக்கு அவ்வளோ கோவம் வருது. அன்னைக்கு பூரா அவர் வீட்டுக்கே வரலடா. டேவோட அப்பாவும் கால் பண்ணியிருப்பாங்க. அவர் ஃபோன் எடுத்திருக்கவே மாட்டார்டா. இப்போ நெக்ஸ்ட் டே ஆகுதுடா. நீங்கள் லேட்டாக தான் வேக்கப் ஆகுறீங்க. நீங்களும் ஒரு மாதிரி ஃப்ரெஷ்அப் ஆகிட்டு கீழே தான்டா வரீங்க. உங்களுக்கு என்ன பண்ணுறதுனே தெரில. நீங்கள் ஒரு மாதிரி தயங்கிக்கிட்டே கீழே நிற்கிறீங்க. அப்போ டேவோட அம்மா அப்போ தான்டா உங்களுக்கு காஃபி போட்டு கொடுக்குறாங்க.
இப்போ நீங்களும் அதை வாங்கிட்டு குடிக்கிறீங்கடா. அப்போ டேவோட அப்பா தான்டா என் சாரிம்மா, நான் என் பையன் இப்படி இருப்பான்னு சத்தியமாக தெரியாதும்மா, எங்களை மன்னிச்சிருமா அப்படின்னு சொல்கிறாங்கடா. இல்லை மாமா, உங்கள் உங்களால் என்ன பண்ண முடியுமாம்மா, இதில் உங்கள் தப்பு எதுவுமே இல்லையே அப்படின்னு நீங்களும் சொல்கிறீங்கடா ஒரு மாதிரி கண் கலங்கிக்கிட்டு. அப்போ அவங்க தான் எங்களை மன்னிச்சிருமா ஒரு மாதிரி ஃபீலாக பேசுகிறாங்கடா. நீங்களும் விடுங்க மாமா அப்படின்ட்டு நீங்களும் சொல்லிவிட்டு இப்போ நீங்கள் தாண்டா கிச்சனுக்குள்ளே போகிறீங்க. அப்போ உங்கள் அத்தை, இல்லைம்மா நானே எல்லா வேலையும் பார்த்துக்கிறேன், நீ பேசாமல் சும்மா போய் உட்காந்துருமா அப்படின்றாங்க. அப்போ இல்லை பரவாயில்ல அப்படின்ட்டு நீங்களும் கிச்சனுக்குள்ளே தாண்டா போகிறீங்க. அப்போது அதாவது உங்கள் மாமா தான்ப்பா, நான் ஆஃபீஸ் கிளம்புறேம்மா அப்படின்றாங்க. எங்க டே நைட்டு ஃபுல்லாக வரல அப்படின்னு சொல்கிறாங்க. அந்த பேரை கேட்டோன்னே உங்களுக்கு அவ்வளோ ஆத்திரமும் கோவமும் வருது. தெரிலம்மா, அவன் ஆஃபீஸ்லேயே இருக்கான், ஃபோன் அடித்தாலும் எடுக்கலை அப்படின்னு சொல்கிறாங்கடா. சரிங்க, சரி நீங்கள் சாப்பிட்டு போங்க அப்படின்றாங்க. இல்லை பரவாயில்ல, நான் கிளம்புறேன், டைம் ஆச்சு அப்படின்னு சொல்லிட்டு அவங்களும் போயிடுறாங்கடா. இப்போ ஒரு 10:00 ஆகுதுடா, அதாவது காலையில். இப்போ டோர் தாண்டா டமார்னு அப்படியே ஓப்பன் பண்ணுற மாதிரி சவுண்டு கேட்குது. இப்போ நீங்களும் உங்கள் ஆன்ட்டியும், அதாவது உங்கள் அத்தையும் கிச்சனில் இருந்திருப்பீங்க. இந்த சவுண்டு கேட்டு உங்களுக்கு ஒரு மாதிரி பயமாக இருந்திருக்கும். அப்போ நீங்கள் லைட்டாக எட்டி பார்க்குறீங்கடா, அதை பார்த்தோன்னே உங்களுக்கு டே தான்டா. அப்போ நீங்கள் ஒன்றுமே கணக்கில் கிச்சனில் நிற்கிறீங்க. அப்போ உங்கள் அத்தை தான்டா, என்னம்மா அது நீங்கள் எதுவுமே பேசலடா. அப்போ உங்கள் அத்தை தான்டா வெளியில் போகிறாங்க. நைட்டு பூரா என்ன பண்ண, எதுக்குடா வீட்டுக்கு வரல அப்படின்னு கேட்குறாங்க. அவர் சுத்தமாக கண்டுக்கவே இல்லை, அவ்வளோ கோவத்தோடு அவர் ரூமுக்கு தான்டா போகிறாரு. அங்கே இருக்கிற திங்ஸை பூரா, அவர் ரூமில் இருக்க திங்ஸை பூரா போட்டு உடைக்கிறாரு. இந்த சவுண்டு கீழே வரைக்கும் கேட்குதுடா. அத்தை என்ன இல்லைம்மா என்னாச்சுன்னு அப்புறம் நீங்கள் எதுவும் போகலடா. ஆனால் டேவோட அம்மா தாண்டா மேலே போகிறாங்க. என்னடா பண்ணுற, ஏன்டா எல்லாத்தையும் போட்டு உடச்சிக்கிட்டு இருக்க, அம்மா நீங்கள் இங்கேருந்து போயிருங்க, இங்கேருந்து போயிருங்க, தயவுசெய்து இங்கேருந்து போயிருங்க அப்படின்னு கத்துறான்டா டே. அப்போ அவங்க அம்மாவும் கீழே வந்துடுறாங்க. அவங்களுக்கு ஒன்றுமே புரியலை. அங்கே இருக்கிற திங்ஸ் அப்புறம் உடச்சிட்டு அவங்களுக்கு அவ்வளோ கோவம் வருது. வேகமாக ஃப்ரெஷ்ஷப் ஆகிட்டு அவ்வளோ கோவத்தோட ஸ்டெப்பில் தாண்டா டே இறங்கி வராரு. இறங்கி வந்து ஒரு மாதிரி ஸ்டாப் ஆகி நின்றுட்டு கிச்சனை தாண்டா ஒரு மாதிரி பார்க்குறாரு. இதோட இந்த பார்ட் நான் கம்ப்ளீட் பண்ணுறேன். நெக்ஸ்ட் பார்ட் ஜூன் போகிறேன். ஆரம்புக்கு ஒரு 1 ஷாட் போடணும் தாண்டா ஆசைப்பட்டு அது 1 ஷாட்டாக போட்டேன். பட் அது 1 ஷாட்டில் என்னால் முடிக்க முடியல. கண்டிப்பாக அது 2 ஷாட்டில் கம்ப்ளீட் பண்ணணும்னு நினச்சி தானே 2 ஷாட்டில் அதை மாறி முடித்தேன். பட் அது உங்களுக்கு திருப்பி அதை நெக்ஸ்ட் பார்ட் கேட்குறீங்க. பட் கண்டிப்பாக நான் போடுறேன்டா, ஏன்னா எனக்கு அது ரொம்ப பிடிச்சிருந்துச்சு. பட் இதை நான் முடிக்கணும்னு நினச்சி முடித்தேன். பட் அது உங்களுக்கு பிடிச்சிருக்கும் போல். கண்டிப்பாக நான் அதை நாளைக்கு போட ட்ரை பண்ணுறேன்டா, எனக்கு அது ரொம்ப பிடிச்சிருக்கு. ஓகே, பாய்டா.